महासत्त्वः बभूव जगदीश्वरः षष्ठश्च विष्णुसावर्णिः चतुर्दश मनुस्मृति बभूव देवी वरतः जगतां प्रतितः प्रभुः. ஓகே, இப்போ நம்ம வந்து மனுக்களோட சரித்திரம் 10வது ஸ்கந்தத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மொத்தம் 7 மனு முடிஞ்சு இப்போ 8லேருந்து 14 வைவஸ்வத மனுவோடு 6 பிள்ளைகளும் வரிசையாக கிரமமாக அந்த சாவர்ணிங்கிற எண்டிங் நெய்மோடு 10வது மனுலேருந்து இல்லை 9 8வது மனு வெறும் சாவர்ணி. அது வந்து இவனோட பிள்ளை, அது சூரியனோட பிள்ளை. அவன் சூரியனோட பிள்ளை இல்லை, அவன் யாரோட பிள்ளை. அப்போ வந்து வைவஸ்வத மனுவோடைய 6 பிள்ளைகளோட கதை 6 9லேருந்து 14வது மனு வரைக்கும் உள்ள கதையை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இவா வந்து தேவி ஆராதனை பண்ணி, நாராயணர் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கார் நாரதர்கிட்ட, ஆராதனை பண்ணி 4 பேர் எப்படி எப்படி மனுவா அடைந்தார்கள்னு பார்த்துட்டோம். இவ பஞ்சமக ருத்ர சாவர்ணிகி. ஸோ 5வது பிள்ளை வந்து ருத்ர சாவர்ணியாக அந்த பேரோட திரையோதச மனுகு ஸ்மிருதக 13வது மனுவாக ஆனான். ஸோ 6 பிள்ளை தானே, அப்போ 5வது வந்து 13வது மனுவாக ஆறான். மகாபலக மகாசத்வக பராக்கிரமம் மிகுந்தவன், மகாபலம் பொருந்தியவன். பபுவ ஜெகதீஸ்வரக ஜெகதீஸ்வரன் எல்லா லோகத்துக்கும் 24 லோகத்துக்குமே அவன் தான் ராஜாவாக ஆனான், மனுவாக ஆனான். ஷஷ்டஸ்ட விஷ்ணு சாவர்ணி. ஸோ லாஸ்ட்டாக வரக்கூடியது விஷ்ணு சாவர்ணி. அந்த விஷ்ணு சாவர்ணி வந்து சதுர்தச மனு 14வது மனுவாக கிருத்தின்னு செய்யப்பட்டான். அவன் வந்து கிருத்தின்னு செய்ய வேண்டியதை செய்தவன், அவனுக்கு தான் கிருத்தின்னு பேர். எதையா யார் ஒருவன் செய்ய வேண்டியதை செய்கிறானோ அவன் கிருதி அப்படி சொல்லுவோம். அப்படி செய்யவேனா அப்படின்னு மனுவாக அந்த வேலையை வேண்டிய காரியத்தை பண்ணினான். பபுவ தேவி வரத்தக, எல்லாருமே தேவியோட வரத்தினால தான் இப்படிலாம் ஆனா. ஜகதாம் பிரதிதக பிரபு, பிரதிதகன புகழுடைய புகழ்பெற்ற பிரபுவாக அப்படி எல்லாரும் 14 பேர் அந்த 6 பிள்ளைகளும் 6 மனுக்களாக ஆனார்கள். சதுர்தச ஏதே மனவக, இப்படி 14 மனுக்கள். पंचमः रुद्रसावर्णिः त्रयोदश मनुः स्मृतः महाबलः महासत्त्वः बभूव जगदीश्वरः षष्ठश्च विष्णुसावर्णिः चतुर्दश मनुः कृति बभूव देवी वरतः जगतां प्रतितः प्रभुः. राधे कृष्ण मैम. चतुर्दश एते मनवः महातेजो बलैः युताः देवी आराधनतः पूज्या वन्द्या लोकेषु नित्यशः महाप्रतापिनः सर्वे ब्राह्मर्याः तु प्रसादतः. ஸோ தேவி ஆராதனை சதுர்தச ஏத்தை, இப்படியாக 14 மனுக்களும் மகா தேஜோபலகி எல்லாருமே ரொம்ப பலம் பொருந்தியவர்களாக தேவி ஆராதனை எதனால தேவியை ஆராதித்ததுனால ஒரே காரணத்தினால எல்லாரும் மகாபலம் பொருந்தியவர்களாக பூஜ்யாக பூஜைக்குரியவர்களாக வந்தியாகான வணங்க தகுந்தவர்களாக வந்தனம் பண்ணுவதற்கு தகுந்தவர்களாக லோகேஷு நித்தியசக டெய்லியே அப்படி லோகத்தில் எல்லாரும் மனுக்கள் அப்படி ஆராதிக்க தகுந்த பலத்தோடு இருந்தான். மகாபிரதாபினுகா, என்ன எப்பேற்பட்ட பிரதாபம் அவளுக்கு. ஸோ அப்படி தப்பிக்க வைக்கக்கூடிய தான் தாபம்னு பேர். பிரதாபம்னு எல்லாரும் தப்பிக்க வைக்கிறதுன்னு தண்டனை கொடுக்குறவாளுக்கு தண்டனை கொடுப்பா, நல்லவர்களை நல்லபடியாக பார்த்துப்பா. அந்த மாதிரி தான் சூரியன் கூட தான் பிரதாபமாக இருக்கார், ரொம்ப தப்பிக்க வைக்கிறார். ஆனால் சூரியனால எவ்வளோ நன்மை, அதை மாதிரி இருந்தான்னு அர்த்தம். சர்வே பிராமரிங்கிற தேவியை கும்பிட்டான். எல்லாரும் இந்த தேவி இவாளுக்கு காட்சி கொடுத்தது வந்து பிராமரி ரூபத்தில். ஸோ அந்த பிராமரி தேவியை கும்பிட்டு அவருடைய பிரசாதத்தினால் இப்படி இருந்தார்கள். चतुर्दशायेते मनवः महातेजः बलैः युताः देवी आराधनतः पूज्याः वन्द्या लोकेषु नित्यशः महाप्रतापिनः सर्वे ब्राह्मर्याः तु प्रसादतः. नारद उवाच काह्यं सा ब्राह्मणी देवी कथं प्रातः किमात्मिका तदाख्यानं वद प्राज्ञ विचित्रं शोकनाशकं न तृप्तिम् अधिगच्छामि विपन्दे
sorry, piban devi katamritam amritam pibatam mrityuho nasya shravanatah yatah. நாரதர் கேட்குறாரு. இப்போ நாராயணத்தை கதையெல்லாம் சொல்லி முடிச்சாரா? 14 மனுவை பற்றி சொல்லியாச்சு பண்ணிட்டாரா? இவர் கேட்குறார், காயம்சா பிராமரி தேவி. இப்போ பிராமரி தேவியாக வந்தாள்னு சொல்கிறாள். இவள் யார்? கதம் ஜாத்தா, எப்படி வந்தா, அவள் எப்படி பிறந்தா? கிம் ஆத்மிகா, அவளுக்கு என்ன ஆத்மா, நீங்கள் சுபாவம்னு எடுத்துக்கணும். அவளுக்கு என்ன எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவள்? தது ஆக்கியானம் வத, இந்த பிராமரி தேவியோட கதையை எனக்கு சொல்லணும். பிராக்ஞா, எல்லாம் அறிந்தவரே. பிராக்ஞானா எல்லாம் அறிந்தவர். விசித்திரம் சோகநாசகம், விசித்திரமான கதையாக தான் இருக்கும். ஒவ்வொரு கதையுமே தேவியோட கதையை காட்டாலே ஆச்சரியம் மிகுந்து தான் இருக்க போகிறது. சோகத்தை எல்லாம் நீக்கக்கூடியது, சோகநாசகம். நான் திருப்தி மதிகச்சாமி, நான் எனக்கு திருப்தியே ஏற்பட மாட்டேங்கிறது. நீங்கள் சொல்ல 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 கேட்டுட்டே இருக்கேன் நான். பிபன் தேவி கதாமிருதம், தேவியோட கதை அமிர்தமான கதையை கேட்டு கேட்டு எனக்கு திருப்தி வரல. இன்னும் அமிர்தம் பிபதாம் மிருத்யுகு ந. ஸோ அமிர்தத்தை குடித்தவாளுக்கு மரணம் ஏற்படாது. அவளுக்கு அமிர்தத்தை குடிக்கிறனால மரணமே ஏற்படாது. அது மாதிரி எனக்கு இவளோட கதையை கேட்க கேட்க எனக்கு அந்த திருப்தி ஏற்பட மாட்டேங்கிறது. அமிர்தம் கேட்டாலும் இன்னும் வேணும் தோணும். அதை மாதிரி ஸ்ரவணத்தக யதக, கேட்டு கேட்டு, ஸ்ரவணத்தகன்னு காதால் கேட்கறதுல அது அமிர்தம் குடித்த மாதிரி இருக்குங்கிறார் அவர். யதக, யதகனா எதை கேட்பதால். நாரதம் வாச்ச காயியம் சா பிராமரி தேவி கதம் ஜாதா கிம் ஆத்மிகா தத் ஆக்யானம் வத பிராஜ்ஞ விசித்ரம் சோகநாசகம் நத்ருப்திம் அதிகச்சாமி பிபன் தேவி கதா அம்ருதம் அம்ருதம் பிபதாம் மிருத்யுः ந அஸ்ய ஸ்ரவணதः யதः. श्रीनारायण उवाच शृणु नारद वक्ष्यामि जगन्मातुः विचेष्टितम् अचिन्त्य अव्यक्तरूपाय विचित्रं मोक्षदायकं यद्यत् चरित्रं श्रीदेव्याः तत्सर्वं लोकहेतवे निर्व्याजया करुणया पुत्रे मातुः यथा तथा. நாராயணர் பதில் சொல்கிறார். சுணு நாரதா, கேளு நாரதா கேளு. வட்சியாமி, சொல்கிறேன் உனக்கு. ஜெகன்மாதுவும் விசேஷிதம், ஜெகன்மாதா என்னெல்லாம் பண்ணினா அந்த கதையை நான் சொல்கிறேன் கேளு. யார்? இந்த பிராமரி தேவி தான் கேட்குறாரு. இப்போ இந்த பிராமரி தேவியோட கதையை சொல்ல போகிறார். அச்சிந்திய அவ்யக்த ரூபாயாகா, அவளை நினச்சி கூட பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட தேவின்னு கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவள், அப்பேற்பட்டவள். அவ்யக்தான சூக்ஷ்மமாக, ரொம்ப கிளியராலாம் தெரியாது, இப்படித்தான் அப்படின்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அப்படி சூக்ஷ்மமான அவளுடைய ரூபம், அந்த ரூபத்தை கொண்ட அந்த பிராமரி தேவியுடைய விசித்திரமான கதை சொல்கிறேன். மோக்ஷதாயகம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த கதை கேட்டாலே மோட்சம் கிடைக்கும். எத்யத் சரித்திரம் ஸ்ரீதேவியாக, ஸ்ரீதேவியோட என்னென்ன கதை சரித்திரத்தை கேட்டாலும் தத் சர்வம் லோகஹேத்தவே, அவள் சரித்திரம்னு ஆச்சாரம், அவள் எதை செய்தாளோ, அவள் எந்த காரியத்தை பண்ணுறாளோ அது எல்லாமே மக்களுக்கு நன்மைக்காகத்தான் அவள் பண்ணுறா. லோகத்துக்கு ஹிதமாக இருக்கணும், அதுக்காகத்தான் பண்ணுறா. கருணா நிர்வியாஜையா கருணையா, காரணமே இல்லாமல் ஒரு கருணை உண்டு அவளுக்கு. வியாஜம்னு ஒரு காரணம், நிர்வியாஜம்னா காரணமே இல்லை. எதுக்காக கருணை பண்ணணும்னா அதுக்கெல்லாம் காரணமெல்லாம் சொல்ல முடியாது, அப்படி தானே வரும். அப்படி கருணையே சுபாவம் தேவிக்கு. புத்திரே மாத்துகு யதா, எப்படி அம்மாவுக்கு குழந்தை கிட்ட காரணத்தோடைய அன்பு வரும், கருணை வரும், வராதே, இயல்பாகவே கருணை வரும். அது மாதிரி தான் தேவிக்கும் எல்லார்ட்டையும் கருணை. श्री नारायणं वाच शृणु नारद वक्ष्यामि जगन्मातुः विचेष्टितम् अचिन्त्य अव्यक्तरूपायाः विचित्रं मोक्षदायकं यद्यत् चरित्रं श्रीदेव्याः तत्सर्वं लोकहेतवे निर्व्याजया करुणया पुत्रे मातुः यदा तदा यथा तथा. पूर्वं दैत्यः महानासीत् अरुणाख्यः महाबलः पाताले दैत्यसंस्थाने देवद्वेषी महाखलः स देवान् चेतुकामश्च चकार परमं तपः पद्मसम्भवम् उद्दिश्य स नः त्राता भविष्यति. பூர்வம் தைத்தியக மகானாசித்து, ஒரு பெரிய அசுரன் இருந்தான் முன்னாடி. அருணாக்கியக, பேர் அருணன். அருணன் என்ற பெயருடைய மகாபலக, மகாபலம் பொருந்திய ஒரு அசுரன் இருந்தான் முன்னாடி. பூர்வம் தைத்திய சம்ஸ்தானே பாதாளை, தைத்தியர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் பாதாளத்தில், பாதாள லோகம்தான் அசுரர்கள் இருக்கக்கூடிய இடம். ஸோ அவளுடைய இருப்பிடமான பாதாளத்தில் இருந்தான். தேவத்வேஷி, தேவர்களை பிடிக்கவே பிடிக்காதவனுக்கு, தேவர்களை எல்லாம் கண்டாலே பிடிக்காது, துவேஷம் பண்ணிட்டு இருப்பான். மகாகலகம், மகா பொல்லாதவன்,
கலகனாலே வஞ்சகன் பொல்லாதவன் அப்பேற்பட்ட அசுரன் இருந்தான். ச தேவான் ஜேது காமஷ தேவர்களை அடிச்சு பிடிச்சி அவளை ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட சகார பரமம் தபக பயங்கரமாக தபஸ் பண்ணுறான் தேவர்களை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி. சம்பவம் உத்திஷ்ய யாரை நோக்கி தபஸ் பண்ணினான்னா பத்மசம்பவம் தாமரையில் பிறந்த பிரம்மாவை நோக்கி அவரை நோக்கி உத்திஷனா அவரை நோக்கியே தபஸ் பண்ணிட்டு இருந்தான். சக நகத்ராதா பவிஷ்யதி அவர் அந்த பிரம்மா சக யார் அந்த பிரம்மா நம்மளை எல்லாம் காப்பாற்றுவார், அதனால தேவலோகத்தையே நமக்கு பெற்று தருவார் அப்படிங்கிற ஆசையில் அவன் தபஸ் பண்ணுறான் அருணன். பூர்வம் தைத்யஹ மகான் ஆசீத் அருண ஆக்யஹ மகாபலஹ பாதாளே தைத்ய சம்ஸ்தானே தேவத்வேஷி மகாகலஹ ச தேவான் ஜேது காமஷ்ச சகார பரமம் தபஹ பத்ம சம்பவம் உத்திஷ்ய ச நகத்ராதா பவிஷ்யதி. गत्वा हिमवतः पार्श्वे गङ्गाजल सुशीतले पक्वपन्नः अशनः योगी तन्निरुद्य मरुद्गणं गायत्री जपसंसक्तः सकामः तपसायुतः दशवर्षसहस्राणि ततः वारिकण अशनः. हिमवतः पार्श्वे गत्वा எங்கள் ஹிமாலயா மவுண்டன்ஸ்க்கு போயிட்டான், அதோட அடிவாரத்துக்கு போய் அங்கே போய் தபஸ் பண்ணுறான். கங்காஜல சுஷீதலே அங்கே கங்கை ஓடுறதே. ஸோ அந்த 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 குளிர்ச்சியான சீதளமான அந்த கங்கையோட நதி ஓடுற இடத்துல பக்வ பர்ண அசனக பழுத்த இலைகள், பக்வனா பழுத்த இலை, அதெல்லாம் காஞ்ச வெயில் அடித்தா காயும், இங்கே வந்து காயறதுக்கு வழி இல்லை, அதனால பழுத்த இலைகளாக இருக்குது, அதையே சாப்பிட்றான், அதான் அவனுக்கு ஆகாரம். யோகி அப்படி யோகா அபியாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க. சந்நிருத்திய மருத்கணம் பிராணாயாமம் பண்ணி அந்த காற்றை உள்ளே அடக்கி அந்த மாதிரி ஒரு தபஸ் பண்ணுறான். காயத்ரி ஜப சம்சக்தகா காயத்ரி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இவன் வாக்வ கூடம் அந்த கூடமெல்லாம் அவள் பண்ணினா, மனுக்கள் எல்லாம் பண்ணினா, வாக்வ கூடம் காமராஜ கூடம்னு எல்லாம் தேவியை பண்ணிட்டு இருந்தா. இவர் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணுறார். அப்போ பிரம்மாவோட ஒய்ஃபே தானே அந்த சாவித்திரி அல்லது காயத்ரி சொல்கிறோம். ஸோ அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கான் இவன். ச காமக ஆசையோடு ஒரு காரியத்துக்கு வேண்டி தான் தபஸ் பண்ணுறான், தேவர் லோகத்தை நான் பெறணும்ட்டு. ஸோ தமசாயுதக ஒரே தமோ குணம் அப்பேற்பட்டவன். தசவர்ஷ சகசிராணி ஸோ 10,000 வருஷம் தபஸ் பண்ணுறான். தத்தோ வாரிகணாசனக அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிஞ்சதுக்கு 10,000 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் வாரிகணன்னு துளி தண்ணி ஒரு நீர் பூந்து அந்த ஒரு சிறு துளி தண்ணியை வாயில் விட்டுட்டு அதையே சாப்பிட்ற மாதிரி இருந்து தபஸ் பண்ணுறான். गायत्री जप संसक्तः सकामः तमसायुतः दशवर्ष सहस्राणि ततो वारिकण अशनः. दशवर्षसहस्राणि ततः पवनभोजनः दशवर्षसहस्राणि निराहारः अभवत् ततः एवं तपस्यतस्तस्य शरीरात् उत्थितः अनलः ददाह जगतीं सर्वां तत् अद्भुतम् इव अभवत्. ஸோ முதல்ல 10,000 வருஷம் பார்த்தோம்னா பழுத்த இலையை சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் வாரிக்கணம் அந்த ஒரு துளி நீர் தண்ணி குடிக்கிறான் இல்லையா, அது வந்து தசவர்ஷ சகசிராணி திருப்பியும் 10,000 வருஷம் வெறும் தண்ணி, அந்த இத்தனோடு தண்ணி. அப்புறம் பவன போஜனக தசவர்ஷ சகசிராணி, அதுக்கப்புறம் இன்னொரு 10,000 வருஷம் வெறும் காற்றை குடிச்சுட்டு வெறும் காற்றே தான் ஆகாரம், அதை சாப்பிட்டுட்டு தபஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் நிராகாரக அபவத்து ததக அதுக்கப்புறம் பார்த்தா ஆகாரமே வேண்டாம், ஒன்றுமே கிடையாது, காற்றை கூட குடிக்காமல் காற்றையும் அடக்கி அவன் தபஸ் பண்ணுறான். ஏவம் தபஸ்யதக தஸ்யா இவ்வாறு தபஸ் பண்ணக்கூடிய அவனுடைய ஷரீராத் உத்திதக அனலக உடம்பே கொதிக்கிறது. இவ்வளோ பயங்கரமான தபஸ் பண்ணும்போது உடம்பு தீயாட்டமாக கொதிக்கிறது. அதிலிருந்து எழுந்த தீ உத்திதக அனலக எழுந்த தீயாகப்பட்டது. ஜெகத்தையும் சர்வாம் ததாக உலகங்களை எல்லாமே எரிக்கிறது. அப்படி ஒரு கொடிய தபஸு உலகத்தை எரிக்கிறது. தத் அத்புதம் இவ அபவத்து அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக அத்புதமாகவும் இருந்தது. दशवर्ष सहस्राणि ततः पवन भोजनः दशवर्ष सहस्राणि
निराहारः अभवत् ततः एवं तपस्यतः तस्य शरीरात् उत्थितः अनलः तदाह जगतीं सर्वां तद् अद्भुतम् इव अभवत्। किं विदं च इति देवाः सर्वे च कम्पिरे सन्त्रस्ताः सकलाः लोकाः ब्रह्माणं शरणं ययुः विज्ञापितं देववरैः श्रुत्वा तत्र चतुर्मुखः गायत्री सहितः हंससमारूढः ययौ मुदा। கிமிதம் கிமிதம் உலகமெல்லாம் தவிக்கிறது. ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்ன நடக்கிறது தெரியலையே அப்படின்னு தேவர்கள் எல்லாம் சக்கம்பிர பயந்து போயிட்டா. என்ன நடக்குன்னு புரியலையே, என்னதுனால இப்படியெல்லாம் எரிகிறது நமக்கெல்லாம் அப்படின்னு பயந்து போய் சந்திரஸ்தாக சக்கம்பிரன்னு முதல்ல நடுங்கி போயிட்டா. அதுக்கப்புறம் பயந்து சகலாலோக்காக பிரம்மாண்டம் சரணமேகு எல்லா மக்களும் யார் தேவர்கள் தான் முதல்ல போவா. ஸோ லோகாகங்கிறது மக்களையும் குறிக்கும், லோகாங்கிறது லோகத்தையும் குறிக்கும், மக்களையும் குறிக்கும். ஸோ எல்லாருமா சேர்ந்து பிரம்மாவை போய் சரணாகதி அடைந்தார்கள். நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு பிரம்மாவை போய் சரணாகதி அடைகிறான். விஜ்ஞாபிதம் தேவவரைகி தேவர்கள்லாம் விஜ்ஞாபனம் பண்ணுறா. இந்த மாதிரி ஏதோ ரொம்ப உலகமெல்லாம் தவிக்கிறது, நாங்கள்லாம் அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கோம், அந்த மாதிரி உடம்பெல்லாம் தகிக்கிறது, அந்த ஏதோ தீ மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு சுத்வா தத்திர சதுர்முக நான்முக பிரம்மா நான்முகத்தை உடையவர் காயத்ரி சகித அவருடைய மனைவி காயத்ரி அவளையும் அழிச்சுண்டு ஹம்ச சமாரூடக ஹம்ச வாகனத்தில் ஏறி எயௌ முதா வந்து சேர்றார். யார் எங்கே தபஸ் நடக்கிறதோ, எங்கே அருணன் தபஸ் பண்ணுறானோ அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸுக்கு வர. சந்திரஸ்தாः सकललोकाः ब्रह्माणं शरणं ययुः विज्ञापितं देववरैः श्रुत्वा तत्र चतुर्मुखः गायत्री सहितः हंससमारूढः ययौ मुदा। प्राणमात्र अवशिष्टं तं दमनीशतसङ्कुलं शुष्क उदरं क्षामगात्रं व्यानमीलितलोचनं ददर्श तेजसा दीप्तं द्वितीयं इव पावकं वरं वरय भद्रन्ते वत्सा यन्मनसि स्थितम्. பார்க்குறார் இந்த அருணன் எப்படி இருக்கான்னா பிராண மாத்திரம் அவசிஷ்டம், வெறும் பிராணம் தான் கொக்கியில் ஜீவனம் வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அது மாதிரி இருக்கானவர். ஸோ தமனி சத சங்குலம் வெறும் நரம்பு தான் இருக்குது, நூற்றுக்கணக்கான நரம்பு சத தமனின்னு நரம்புகளால் ஆன உடம்பு, அவ்வளோதான், தோலே காணும், அப்படியெல்லாம் பயந்து போயாச்சு, அவ்வளோ ஒரு தபசு. ஸோ அந்த மாதிரி இந்த நரம்போடு இருக்கக்கூடிய வெறும் நரம்பு தெரியறது வெளியில் அப்படி இருக்கக்கூடிய அருணனை பார்க்குறார். சுஷ்க உதரம் வயரெல்லாம் அப்படி காஞ்சி கிடக்கு. க்ஷாமகாத்திரம் க்ஷாமனது வாடி மெலிஞ்சி உருத்தெரியாத உடல். தமனி இல்லை தியான மீலித்த லோச்சனம் தியானத்தில் கண்ணை மூடின்னு இருக்கான், அந்த தியானத்திலே இருக்கான். பிரம்மா வந்தது கூட தெரில, அப்படி கண்ணை மூடின்னு இருக்கான். ததர்ஷ தேஜசா தீப்தம் தித்தீயம் இவ பாவகம். ஆனால் அவனுடைய தேஜஸ் இருக்கே அந்த தபசோட நெருப்பு, அந்த தபசோட நெருப்பு வந்து பயங்கரமாக இருக்குது, உடம்புலேருந்து அப்படி ஒரு தீபம் மாதிரி அப்படி அனலாக இருக்குது. தித்தீயம் இவ பாவகம் இன்னொரு நெருப்போ, பாவகம்னா நெருப்பு. ஸோ நெருப்பு இன்னொரு நெருப்போங்கிற மாதிரி தேஜஸாக இருக்கான். இவ்வளோ உடம்பு இப்படி இருந்தால் கூட தேஜஸ் இருக்குது. வரம் வரைய பத்ரம் தே சொல்கிறார். இப்போ நீ வரம் கேளுப்பா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் வத்சா குழந்தாய், என் மனசி ஸ்திதம், உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காய் அந்த வரத்தை நீ கேளுன்னு சொல்கிறான். प्राणमात्र अवशिष्टं तं दमनीशत संकुलं शुष्क उदरं क्षामगात्रं व्यानमीलितलोचनं ददर्श तेजसा दीप्तं द्वितीयम् इव पावकं वरं वरय भद्रं ते वत्सलयन्मनसि स्थितम्. श्रुतिमात्रेण सन्तोषकारकं वाक्यमुचिवान् श्रुत्वा ब्रह्ममुखात् वाणीं सुधाधराम् इव अरुणः उन्मीलित अक्षः पुरतः ददर्श जलज उद्भवं गायत्री सहितं देवं चतुर्वेद समन्वितम्. ஸ்ருதி மாத்திரேன சந்தோஷகாரகம் கேட்டாலே சந்தோஷம் வரும்.
ஸ்ருதி மாத்திரம்னா இங்கே வேதம் கிடையாது. ஸ்ருதி மாத்திரம் என்னன்னு இது காதால் கேட்டாலேயே சந்தோஷத்தை தரக்கூடிய சந்தோஷகாரகம் வாக்கியம் ஊச்சிவான். அப்படி அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தையை சொன்னார். ஸ்ருத்வா கேட்குறேன். பிரம்மமுகாத் வாணியும் பிரம்மாவோட வாயிலேருந்து வருது. இப்போ ஏற்பட்ட வார்த்தைகள் பிரம்மாவோட வரக்கேளு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பிரம்மாவோட வாயிலேருந்தே. சுதாதாராம் இவ அருணக, ஒரு அமிர்தம் பொழியிற மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளை கேட்ட அந்த அருணன் உண்மையிலித அச்சக. இப்போ தான் கண்ணை திறக்கிறான். இந்த காதில் வந்து முதல்ல வார்த்தைகள் விழறது, அது அமிர்தம் போல இருக்குது. அதை கேட்டு அவன் கண்ணை மிழிக்கிறான். புறத்தக ததர்ஷ ஜலஜ உத்பவம். ஜலத்தில் தோன்றுறது தாமரை. அந்த தாமரையில் உத்பவிக்கக்கூடியது ஏற்படக்கூடியவர் பிரம்மா. ஸோ தாமரையில் தோன்றிய பிரம்மா பார்க்குற புறத்தக ததர்ஷ அருணன் பார்த்தேன். காயத்ரி சகிதம் தன்னுடைய மனைவியான காயத்ரி அழிச்சின்னு வந்திருக்கார். அந்த தேவனாகப்பட்ட பிரம்மாவை சதுர்வேத சமன்விதம் 4 வேதங்களோடு கூட இருக்கக்கூடிய 4 முகம்தான் 4 வேதம். அவரோட 4 முகங்களே 4 வேதம். ஸோ 4 வேதத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவை அவர் பார்த்தார். ஸ்ருதிமாத்ரேன சந்தோஷகாரகம் வாக்யமூஜிவான் சுத்வா பிரம்மமுகாத் வாணீம் சுதாதாராம் இவ அருணः உன்மீலித அச்சக புரதः தத்ருஷ்ட ஜலஜ உத்பவம் காயத்ரி சம்பிதம் தேவம் சதுர்வேத சமன்விதம். ஒரு செகண்ட் பா. வாசிப்பா. ஆரம்பிக்கலாமே. अक्षस्रकुण्डिकाहस्तं जपन्तं ब्रह्म शाश्वतं दृष्ट्वा उत्थाय ननाम अथ स्तुत्वा च विविधैः स्तवैः वरं बभ्रे स्वबुद्धिस्तं मा भवेन् मृत्युः इति अपि कृत्वा अरुणवचः ब्रह्मा बोधयामास सादरम्. ஸோ அச்சா ஸ்ரக்கு குண்டிகா எல்லாம் வச்சுருக்கார். கையில் அச்சமாலை வச்சுட்டுருக்கார். அச்சமாலை ருத்ராட்ச மாலை. ஸ்ரக்கு அச்சஸ்ரக்குனாலே அதை சேர்த்து ஸ்ரக்குனா மாலை. அச்சஸ்ரக்குனா ருத்ராட்ச மாலை கையில் வச்சுருக்கார் பிரம்மா. குண்டிகானா அந்த சின்ன ஒரு இது கமண்டலம் வச்சுட்டுருப்பாரு, அந்த கமண்டலம். ஹஸ்தம் அதை கையில் உடைய அவரை. ஜபந்தம் பிரம்ம சாஸ்வதம். ஸோ எப்போதும் பிரம்மா வந்து பிரம்மா பரபிரம்மத்தை தியானிச்சுட்டே இருப்பார். அப்படி ஜபிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவை திருஷ்டுவா பார்த்து உத்தாய எழுந்து நனாம வணங்குற அருணன் வந்து பிரம்மாவை பார்த்து வணங்கி ஸ்துத்வாச்ச விவிதைகி ஸ்தவைகி நிறைய ஸ்துதியெல்லாம் பண்ணி பிரம்மாவை குளிர்விச்சு அப்படி வெவ்வேறு விதமான ஸ்தவம்னா ஸ்துதிகளால் அவரை ஸ்துதி பண்ணி வரம் பப்ரே வரம் கேட்குறான். ஸ்வபுத்திஸ்தான் அவனோட புத்தி கேட்டிய வரம் என்னதுன்னா மா பவேத் மிருத்யு, எனக்கு சாவே வரக்கூடாது. இதுதான் அவனோட புத்தியில் உள்ள இஷ்டமான வரம். அதை கேட்குறான். இத்தி அப்படி இதை கேட்டான். ஸ்ருத்வா அருணவச்சக அருணனோட வார்த்தையை கேட்ட பிரம்மா போதயாமாச சாதரம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். எப்பா இதெல்லாம் கேட்காதே நடக்காதுன்னு. ஓகே நெக்ஸ்ட். दृष्ट्वा उत्थाय ननाम अथ स्तुत्वा च विविधैः स्तवैः वरं बभ्रे स्वबुद्धिस्तं मा भवेत् मृत्युः इति अपि श्रुत्वा अरुणवचः ब्रह्मा बोधयामास सादरम्. राधे कृष्ण मैम. ब्रह्मा विष्णु महेश आद्या मृत्युना कवलीकृताः तदान्येषां तु का वार्ता मरणे दानव उत्तम वरं योग्यं ततो ब्रूहि दातुं यः शक्यते मया न अत्र करेक्ट न अत्र आग्रहं प्रकुर्वन्ति बुद्धिमन्तः जनाः क्वचित्. ஸோ பிரம்மா விஷ்ணு மகேஷன், அதாவது பிரம்மாலேருந்து விஷ்ணுவிலேருந்து சிவன்லேருந்து எல்லாருமே மிருத்யுனா கபலீகிருதாக, மிருத்யு கபலீகரம் பண்ணிடும். அவளை கூட சாவு ஒன்று விட்டு வைக்காது, மிருத்யுவாகப்பட்டது அவளையே கபலீகரம் பண்ணும். அப்படி இருக்கும்போது அந்நேஷாம் அந்நேஷாம் துக்காவார்த்தா, மற்றவாளை பற்றி என்ன சொல்கிறதுக்கு? இப்போ ஏற்பட்ட பெரியவர்களுக்கே மரணம் உண்டுன்னா மற்றவாளுக்கு மரணம் உண்டு. மரணே தானவோத்தம. ஸோ மரணத்தில் மற்றவாளை பற்றி பேசுகிறதுக்கே வழி இல்லை. உயர்ந்த தானவனே அசுரனே வரம் யோக்கியம் ததக புருகி, எதை யோக்கியமாக என்னால் கொடுக்க முடியுமோ, யக சக்கியத்தே மயா
என்னால் கொடுக்க முடியுங்கிற கூடிய வரமாக இருக்கணும். உனக்கு யோக்கியமான வரத்தை நீ கேளு ப்ரூஹி சொல்லு. ந அத்த ஆக்ரகம் பிரகுருவந்தி, ஆக்ரகம் பிடிவாதம் பிடிக்க மாட்டா. ஆக்ரகம் பண்ணாதேன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, பிடிவாதம் பிடிக்க மாட்டா. யார்? புத்திமந்தக புத்திசாலிகள் எல்லாம் இல்லை எனக்கு சாகாத வரம் தான் வேணுன்றெல்லாம் பிடிவாதம் பிடிக்க மாட்டா. புத்திசாலிகள் ஜனாக கொச்சித் ஒருபொழுதும் பிடிவாதம் பிடிக்க மாட்டா. நீ நல்லவன் புத்திசாலி அதனால யோக்கியமான வரத்தை கேளுன்னுட்டா. ब्रह्मा विष्णु महेश आद्य मृत्युनात्मदिक् तदा अन्येषां तु का वार्ता मरणेन नवोत्तम वरं योग्यं ततः ब्रूहि दातुं यः शक्यते मया न अत्र आग्रहं प्रकुर्वन्ति बुद्धिमन्तः जनाः क्वचित्। इति ब्रह्मवचः श्रुत्वा पुनः प्रोवाच सादरं न युद्धे न च शस्त्र अस्त्रान् अत्रात् न पुंभ्यः नापि योषितः द्विपाद् भयो वा चतुष्पाद्यो द्विपाद्यो वा चतुष्पाद्यो वा द्विपाद्यो वा चतुष्पाद्यो न उभयकारतः तथा भवेन्मे मृत्युः इति एवं देवदेहि परं प्रभो। திபாத்னு சொல்ல மாட்டோமா, 2 கால்களை உடையவர்கள் 4 கால்களுடைய திபாத்பியோ பியக அது நான் விபக்தி அவர்களை இருந்து 5th விபக்தி இல்லையா. ந உபய ஆகாரத்தக ததா உபய ஆகாரத்தக ததா இது பிரம்மவச்சக ஸ்ருத்வா. இதை கேட்குறான் சாவு இந்த மாதிரி கேட்கக்கூடாது, நீ இந்த வார்த்தை கேட்காதேன்னு சொன்ன உடனே புனக புரோவாச்ச சாதரம் ஆதரவோடு அடுத்த வார்த்தை மாற்றி பேசுகிறான். இப்போது ந யுத்தே எனக்கு யுத்தத்தில் சாவு வரக்கூடாது. ந ச சஸ்திர அஸ்திராத்து சஸ்திரத்தினாலேயோ அஸ்திரம் எறிவதனாலேயோ எனக்கு சாவு வரக்கூடாது. பும்பியக ஆண்களிடமிருந்து சாவக்கூடாது. யோஷித்தக பெண்கள்கிட்டருந்து சாவு வரக்கூடாது. யோஷித்தன பெண், ஸோ பெண்கள் மூலமாக எனக்கு சாவு வரக்கூடாது. திபாத்பியக 2 கால் இது மனிதர்கள், 2 கால்கிறது மனிதர்கள், ஸோ மனிதர்களாலேயோ சதுஷ்பாத் அனிமல்ஸ் 4 கால்களை உடையவர்களாலேயோ ந உபயகாரத்தக அலி மனிதனும் இல்லை அனிமலும் இல்லை அந்த அலிகள் ந உபய ஆகாரத்தக ஆகாரம்னு மனிதனும் இல்லை மிருகம் இல்லைன்னு அப்படி 2 கலந்தாக இருக்கக்கூடிய அலிகள் போல இருக்கக்கூடியவளாலும் எனக்கு சாவு வரக்கூடாது. ததா பவேத் மே மிருத்யுஹு ந பவேத். அப்போ எனக்கு அந்த சாவு இதவர்களை யாராலே வரக்கூடாது அப்படின்னு இதை பிரித்து கேட்குறேன். இது ஏவம் தேவ தேஹி வரம் பிரபு, இப்படிப்பட்ட வரத்தை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் பிரபு அப்படின்னு கேட்குறேன். ब्रह्मवचः श्रुत्वा पुनः प्रोवाच सादरं न युद्धे न च शस्त्र अस्त्रात् न पुंभ्यः न अपि योषितः विवाद्यः वा चतुष्पाद्यः न उभय आकारतः तथा भवेन्मे मृत्युः इति एवं देवदेहि वरं प्रभो। बलं च विपुलं देहि येन देव जयः भवेत् इति तस्य वचः श्रुत्वा तथास्तु इति वचः अब्रवीत्। दत्त्वा वरं जगाम आशु पद्मजः स्वं निकेतनं ततः अरुणाख्यः दैत्यः तु पातालास्तु आश्रयिस्ततान्। दैत्यान् 2 லைன் படிச்சுங்க. ओके मैम। दैत्यान् आकारयामास ब्रह्मणः वरदर्पितः आगत्यते असुराः सर्वे दैत्य ईशं तं प्रचक्रिरे। பலம் ச விபுலம் எனக்கு நிறைய பயங்கரமான விபுலம்னா இது பெரிதான பலத்தை கொடுக்க வேண்டும். தேகி கொடுங்கள். ஏன தேவ ஜெயக பவேத் தேவர்களை நான் ஜெயிக்கணும், அந்த பலத்தை வச்சு நான் தேவர்களை ஜெயிக்கணும். இது இந்த மாதிரி அந்த வார்த்தையை வச்சக ஸ்ருத்வா அந்த வார்த்தையை கேட்டு ததாஸ்து சொல்லிட்டார், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு விட்டார் பிரம்மா. வச்சக அப்ரவீத்து அப்படி சொன்னார். வரம் தத்வா ஜகாம கிளம்பிட்டார், வரத்தை கொடுத்தாரு. அப்படியே ஆகட்டம்பா, உனக்கு இதெல்லாம் சாவு கிடையாது, உனக்கு தேவர்கள்ட்ட ஜெயிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டு ஆஷு ஜகாம வேகமாக போயிட்டார். பத்மஜகா ஸ்வம் நிகேதனம் தன்னுடைய இருப்பிடத்துக்கு பிரம்மலோகத்தை அவர் சென்று அடைந்தார். ததக அருண ஆக்கியக தைத்தியக
அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த அருணன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரன் பாதாளாத் ஸ்வ ஆசிரயஸ்திதான் தைத்யான், பாதாளத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசிரியம், ஏன்னா இவன் தான் லீடர், ஸோ தன்னுடைய ஆசிரியத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுரர்களை எல்லாம் ஆகாரயாமாச, ஆகாரயாமாசன்னு இங்கே கால்டு ஃபார்னு எடுக்கணும், கூப்பிட்டு அனுப்பிச்சான். எல்லோரும் வாங்கோ, ரெடியாக வாங்கோ, சண்டை போடலாம். இப்போ தேவலோகத்தில் போய் சண்டை போடணும். பிரம்மணக வரதர்பிதக, பிரம்மாவோட வரத்தினால செருக்கு ஏற்பட்டு விட்டது அவனுக்கு, அதனால் தேவலோகத்தை ஜெயிக்கணுங்கிறதுனால எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்பிச்சுட்டான். ஆகத்தியத்தே அசுராக, அவளும் வந்துட்டான், இவன் கூப்பிட்றானே வந்துட்டான். சர்வே தைத்தியேஷம் தம் பிரச்சக்ரிரே, தைத்தியர்களுக்கு தலைவனான ஈசனான அந்த ராஜா கிட்ட பிரச்சக்ரிரே, அவன் சொன்னதை செய்தார்கள். பலம் ச விபுலம் தேகி येन देवव्ययः भवेत् इति तस्य वचः श्रुत्वा तदास्तु इति वचः अब्रवीत्। त्वत्वा वरं जगाम आशु तद्वचः स्वं निकेतनम्। ततः अरुणाख्यः दैत्यः तु पातालां स्व आश्रयस्थितान् दैत्यान् आकारयामास। ब्रह्मणः वरदर्पितः आगत्य ते असुराः सर्वे दैत्यजीशं तं प्रचक्रिरे। राधे कृष्ण मैम। दूतं च प्रेषयामासुः युद्धार्थम् अमरावतीं। दूतवाक्यं तदा श्रुत्वा देवराट् भयकम्पितः देवैः सार्धं जगाम आशु ब्रह्मणः सदनं प्रति। ब्रह्म विष्णु पुरस्कृत्य जग्मुहूते शङ्करालयम्। ஒரு தூதன் அனுப்புகிறான், முதல்ல தூதன் அனுப்புகிறான், நாங்கள் யுத்தத்துக்கு வரப்போகிறோம் ரெடியான்னு. பிரேஷயாமாசுகோ அனுப்பினார்கள் யுத்தார்த்தம், யுத்தத்துக்காக வேண்டி. அமராவதியும், அமராவதி தானே இந்திரனோட பட்டணம், ஸோ இந்திரனோட ஊருக்கு அனுப்பிச்சா தூதனை. தூத வாக்கியம் ததா சுத்வா, தூதனோட வாக்கியத்தை கேட்டார் இந்திரன். தேவராட், தேவராட்னு தேவர்களுடைய தலைவன் சக்கரவர்த்தி. பயகம்பிதகா, பயம் வந்துருது, ஏன்னா அருணனை நினச்சி அவன் பயப்படுறான், பயங்கரமான அசுரன் அவன். தேவையை சார்தம் ஜகாம ஆஷு, எல்லா தேவர்களையும் கூப்பிட்டுட்டான், வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டுண்டு பிரம்மணக சதனம் பிரதி. ஸோ பிரம்மாக்கிட்ட போயிட்டான், அவனும் பிரம்மாவை போய் பார்த்து போனான். பிரம்ம விஷ்ணு புரஸ்கிருத்திய, பிரம்மா என்ன பண்ணுறார், விஷ்ணுவையும் முன்னாடி வச்சுட்டு பிரம்மாவையும் விஷ்ணுவையும் வச்சுக்கொண்டு சங்கராலயம் ஜக்முகூத்தே. ஸோ பிரம்மாவை கூட்டிட்டா, விஷ்ணுவையும் கூட்டிண்டா, எல்லாரையும் கூட்டிட்டு நேராக சங்கரன் சிவன் இருக்கக்கூடிய கைலாசத்திற்கு சென்றார்கள். दूतं च प्रेषयामासुः युद्धार्थम् अमरावतीम्। दूतवाक्यं तदा श्रुत्वा देवराट् भयकम्पितः देवैः सार्धं जगाम आशु ब्रह्मणः सदनं प्रति। ब्रह्म विष्णु पुरस्कृत्य जग्मुहूते शङ्करालयम्। विचारं चक्रिरे तत्र पदार्थं ते सुरद्रुहाम्। एतस्मिन् समये तत्र दैत्यसेना समावृतः। अरुण आख्यः दैत्यराजः जगाम आशु त्रिविष्टपं। सूर्य इन्दु यम वह्नीनाम् अधिकारान् पृथक् पृथक्। ஓகே, ஸோ விசாரம் சக்கரிரே, எல்லாரும் ஆலோசனை பண்ணுறா, மந்திராலோசனை பண்ணுறா, என்ன பண்ணலாம் இந்த சந்தர்ப்பத்தில்ன்ட்டு. ஸோ தத்திர வதார்த்தம் தே சுரத்ருகாம், சுரர்களை தேவர்களை எதிர்க்கக்கூடிய துரோகம் பண்ணக்கூடிய அந்த அசுரனான அருணனை, அவனை வதம் பண்ணணும், அதுக்காக வேண்டி எல்லாரும் மந்திராலோசனை பண்ணுறா. ஏதஸ்மின் சமரே, அந்த டைமில் தத்திர தைத்திய சேனா சமாவர்த்தக, அசுர சேனையெல்லாம் அழிச்சுன்னு வந்துட்டான். அருணாக்கியக தைத்தியராஜக, தைத்தியராஜாவான அருணன் அந்த ஆலோசனை பண்ணியிருக்க நேரத்திலே வந்துட்டான் அவன் சண்டை போடுறதுக்கு. ஆஷு ஜகாம திரிவிஷ்டபம், திரிவிஷ்டபம்னா சொர்க்கலோகம். ஸோ அந்த சொர்க்கலோகத்தை அவன் அடைந்தான் இந்த அருணன். சூரிய இந்து யம வன்னினாம், அதாவது சூரியனோட ஸ்தானம், அப்புறம் இந்து சந்திரனோட இடம், வன்னி அக்னியோட அதிகாரம், வன்னினாம் அவர்களுடைய அந்த அதிகாரத்தை எல்லாமே பிருத்தக் பிருத்தக் ஸ்வயம் சக்கார, அடுத்த லைனு வேண்டியிருக்கும். ஸ்வயம் சக்கார தபசா நானா ரூபதரக முனே, இந்த லைனு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ பிருத்தக் பிருத்தக் ஸ்வயம் சக்காரன்னு அவள் தனித்தனியாக, சூரியன் தனக்கு அதிகாரமாக ஒரு ஏரியா, சந்திரன் தனக்கு அதிகாரம் ஒரு ஏரியா, அக்னிக்கு ஒரு ஏரியா, இப்படி பிரித்து ஆண்டுருக்கா. இவன் என்ன பண்ணா, எல்லாரையும் தோக்கடிச்சு எல்லாமே நானே தான்,
நானே தான் சூரியன், நானே தான் சந்திரன், எல்லா போஸ்ட்டும் எனக்கே தான்ட்டு ஸ்வயம் சக்கார தானே தனக்காக எடுத்துக்கொண்டான். தபஸா, ஏன்னா அவ்வளோ தபஸ் பண்ணிருக்கான், அவன் நினச்சதெல்லாம் நடக்கும் வேறு சொல்லிருக்கான். யுத்தத்தில் தோக்க மாட்டேன்னு வரம் வாங்கி வச்சிருக்கான். அதனால நானா ரூபதரக, பல ரூபம், நானே சூரிய ரூபம், நானே சந்திர ரூபம், அப்படி பல ரூபங்களை எடுத்துக்கொண்டான். முனே, ஹே நாரதா கேளு. विचारं चक्रिरे तत्र वदार्थं ते सुरद्रुहाम् एतस्मिन् समये तत्र दैत्यसेना समावृतः अरुणाख्यः दैत्यराजः जगाम आशु त्रिविष्टवम् सूर्ययिन्दूयमवह्नीनाम् अधिकारान् पृथक् पृथक् स्वयं चकार तपसा नानारूपधरः मुने. 6 லைன் படிங்கப்பா. 6. ओके मैम. स्वस्वस्थानच्युताः सर्वे जग्मुः कैलासमण्डलं शशंसुः शङ्करं देवाः स्वस्वदुःखं पृथक् पृथक् महान् विचारः तत्र आसीत् किं कर्तव्यम् अतः परं न युद्धेन न शस्त्र अत्रैः न पुंभ्यः नापि योषितः विपाद्यः वा चतुष्पाद्यः न उभयाकारतः अतीव मृत्युः भवेत् इति ब्रह्मा प्रोवाच वचनं यतः. ஸ்வஸ்வஸ்தானச்சுதாக, அவாவா இடத்துலேருந்து இப்போ கீழே விழுந்தாச்சு. சுத்தம்னா எனது நழுவி விழுந்தாச்சுன்னு அந்த அதிகாரம் போஸ்ட் போயிடுத்து அவளுடைய பதவியிலேருந்து விழுந்து விட்டார்கள் சர்வே, எல்லாரும் அந்த தேவர்கள். ஜக்முகு கைலாச மண்டலம், எல்லாரும் சிவங்கிட்ட போனால், கைலாசத்துக்கு போனால். ஷஷம்சுகு சங்கரம், அவர்கிட்ட போய் புரிய வச்சா சொல்கிறான். சங்கரனை பார்த்து தேவாகா ஸ்வஸ்வ துக்கம், அவளுக்கு ஏற்பட்ட துக்கத்தை பிருத்தக் பிருத்தக் தனித்தனியாக போய் முறையிட்டார்கள். யார்? கைலாசநாதர்கிட்ட போய் முறையிடுறான். மகான் விசாரக தத்திர ஆசீத்து, ரொம்ப பயங்கரமான மந்திராலோசனை அங்கே நடக்கிறது, பயங்கரமான தர்க்கமெல்லாம் நடக்கிறது. ஆசீத்து கிம் கர்த்தவியம் அத்தப்பரம், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, எல்லோரும் போஸ்ட் வேறு போயிடுதே, போய் நான் அடுத்து என்ன பண்ணலாம். ஏன்னா யுத்தேனா, ஏன்னா பிரம்மா வரம் கொடுத்துருக்காரு. என்னெல்லாம், உனக்கு யுத்தத்தில் சாவு கிடையாது, சஸ்திரத்தினால அஸ்திரத்தினால, ஆணா பும்பியக ஆணாலேயோ, யோசித்தக பெண்ணாலேயோ, திபாத்யக மனிதர்களாலோ, 2 காலுடைய மனிதர்களாலோ, சதுஷ்பாத்யக 4 காலுடைய மிருகங்களாலோ, ந உபய ஆகாரத்தக 2 கலந்து, ஸோ மனிதன் மிருகம் 2 கலந்து ஒரு நரசிம்ம வடிவமெல்லாம் கூட எடுத்தாங்கன்னா கூட முடியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை அலி ரூபமாக எப்படி இருந்தாலும் அவளால் எல்லாரும் உனக்கு சாவு கிடையாதுன்னு, ந மிருத்யுகு பவேத்து, உனக்கு சாவு கிடையாதுன்னு இது பிரம்மா புரோவாச்ச வச்சனம், இப்படி பிரம்மா வச்சனம் கொடுத்துருக்காரே, ஒரு இது வரம் கொடுத்துருக்காரே, எதக அதனால தானே இப்படியெல்லாம் ஆறுது, நம்மளுக்கு இடம் போச்சுன்னு மந்திராலோசனை பண்ணுறான். स्वस्वस्थानच्युताः सर्वे जग्मुः कैलासमण्डलं शशंसुः शङ्करं देवाः स्वस्वदुःखं पृथक् पृथक् महान् विचारः तत्र आसीत् किं कर्तव्यम् अतः परं न युद्धेन च शस्त्र अस्त्रैः न पुंभ्यः न अपि योषितः विपाद्यः वा चतुष्पाद्यः वा चतुष्पाद्यः न उभयाकारतः अपि वा मृत्युः भवेत् इति ब्रह्मा प्रोवाच वचनं यतः. ओके मैम. इति चिन्तातुराः सर्वे कर्तुं किञ्चित् न च क्षमाः एतस्मिन् समये तत्र वाक् अभूत् अशरीरिणी भजत्वं भुवन ईशानीं सा वः कार्यं विधास्यति गायत्री जपसंसक्तः दैत्यराट् यदि तां त्यजेत् मृत्युयोग्यस्य तदा भूयात् इति उच्चैः तोषकारिणी. இப்படி ரொம்ப கவலைப்படுறான். இது சிந்தாத்துராக, இப்படிலாம் யோசித்து ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய சமயத்தில் சர்வே கர்த்தும் கிஞ்சித்ன க்ஷமா ஃபிட், ஒருத்தருக்கும் சாமர்த்தியம் கிடையாது. இதை தாண்டி இந்த அசுரனை ஜெயிக்கிறதுக்குள்ள வழி யாருக்குமே தெரியல, எதுக்குமே தகுதி இல்லை அவளுக்கு. ஸோ ஏதஸ்மின் சமயே, இந்த சமயத்தில் தத்திர வாகபூத் அசரீரிணி, அசரீரி வார்த்தை கேட்டது, சரீரம் இல்லாத
ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குறது அசரீரின்னு சொல்கிறோம் தமிழில், அஷரீரின்னு அர்த்தம் அது. ஸோ வெறும் வார்த்தை, ஒரு வாக் அபூத் வார்த்தை ஏற்பட்டது, அசரீரி கேட்டது. பஜத்வம் புவன ஈஷானீம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, புவனத்துக்கே தலைவியான ஈசானியான அந்த தேவியை பவானியை நீங்கள் பஜிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். பஜத்வம், பஜியுங்கள். சாவக காரியம் விதாசதி, அவள் உங்களுக்கு காரியத்தை நிறைவேற்றி தருவாள், உங்களுக்காக அந்த காரியத்தை செய்து தருவாள். காயத்ரி ஜப சம்யுசம்சக்தக. ஸோ அந்த காயத்ரி ஜபம் பண்ணி எதி தாம் தைத்தியராட் தெஜேத், அந்த காயத்ரி ஜபத்தை அவன் விட்டுட்டான் என்றால் அது அவன் கையில் இருக்கிறது வரைக்கும் ஜெயம் கிடைக்காது, கஷ்டம். ஸோ அந்த காயத்ரி ஜபத்தை எதி தாம், அந்த காயத்ரி ஜபத்தை தைத்தியராட் தெஜேத், தைத்தியராஜா அதை விட்டுவிட்டால் மிருத்யு யோகியக, அப்போ தான் அவனுக்கு ஷாவூர். காயத்ரி ஜபம் அவன் மறந்து போனால் அவன் ஜபிக்கப்படாது, அப்போ அவனுக்கு மிருத்யு நடக்கும், யோக்கியமாவன அவன். பூயாத் இது உச்சைகி தோஷகாரிணி, தோஷகாரிணி சந்தோஷகாரிணி, இப்படி சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த அசரீரி வார்த்தை அவர்களுக்கு கேட்டது. कर्तुं किञ्चित् न च क्षमाः एतस्मिन् समये तत्र वाकभूत् अशरीरिणी भजत्वं भुवन ईशानीं सा वः कार्यं विधास्यति गायत्री जप संसक्तः दैत्यराज्यदीर्थां त्यजेत् मृत्यु योग्यः तदा भूयात् इति उच्चैः दोषकारिणी कृत्वा दैवीं तथा वाणीं मन्त्रयामासुः आदृताः बृहस्पतिं समाहूय वचनं प्राह देवराट् गुरो गच्छ सुराणां तु कार्यार्थम् असुरं प्रति यथा भवेच्च गायत्री त्यागः तस्य तथा कुरु. ஸோ தைவீம் வாணியும் ஸ்ருத்வாம், தேவ வார்த்தை, தேவ வாக்கு கேட்குறது இல்லையா அசரீரி. ஸோ அதை கேட்டு மந்திரயா மாசுகும் ஆதிருத்தாக, எல்லாரும் ஆதரவோடு ஒருத்தர் பேசிட்டு மந்திராலோசனை பண்ணினான். பிரகஸ்பதியும் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், பிரகஸ்பதியை கூப்பிட்டு அழிச்சான், அது அவரோட குரு. ஸோ பிரகஸ்பதியை கூப்பிட்டு தேவராட்டு பிராக, தேவராட்டு யார், தேவர்கள்லாம் தலைவனான இந்திரன். இந்திரன் பிரகஸ்பதி குருவை பார்த்து சொல்கிறான், குரு கச்ச, நீங்கள் போங்கோ, சுராணாம் து காரியார்த்தம், எங்களுக்கு தேவர்களுக்கு காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்கள் போங்கோ. அசுரம் பிரதி, எங்கள் அருணன்கிட்ட போனோம், அருணன்கிட்ட போய் அசுரன்கிட்ட போய் யதா பவேச்ச காயத்ரி தியாக தஸ்ய, அவன் காயத்ரி மந்திரத்தை தியாகம் பண்ணணும், அதுக்கு ஏதாவது உபாயம் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அதை பண்ணுங்கோ, ததா குரு, அதை மாதிரி செய்யுங்கோ. காயத்ரி மந்திரத்தை அவனை ஜெபிக்கிறதுலேருந்து விட வைக்கணும், அதை மறக்க வைக்கணும். श्रुत्वा दैवीं तथा वाणीं मन्त्रयामासुः आदृताः बृहस्पतिं समाहूय वचनं प्राह देवराट् गुरो गच्छ सुराणां तु कार्यार्थम् असुरं प्रति यथा भवेच्च गायत्री त्यागः तस्य तथा कुरु. अस्माभिः परम ईशानी सेव्यते ध्यानयोगतः प्रसन्ना सा भगवती साहाय्यं ते करिष्यति इति आदिश्य गुरुं सर्वे जग्मुः जाम्बूनद ईश्वरीं सा अस्मात् दैत्यभयत्रासान् पालयिष्यति शोभना. अस्माभिः நம்ம எங்களால், இப்போ நீங்கள் இருக்க மாட்டேன், நாங்கள் தேவர்களாக இருப்போம், நாங்கள் என்ன பண்ணுவோம், பரம ஈஷானி சேவியத்தே, அவளுக்கு நாங்கள் நல்ல சேவை பண்ணுவோம். சேவை பண்ணுவோன்னு இதை சுதி பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நாங்கள் தியான யோகத்தகா, தியானத்திலே இருப்போம். அப்படியே தியானத்தில் இருந்துட்டு நாங்கள் தேவர்கள் எல்லாம் தேவியை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் உங்கள் காரியத்தை பாருங்கோ. பிரசன்னா சா பகவதி, அப்படி நாங்கள் ப்ரே பண்ணும்போது தேவி பிரசன்னம் ஆயிடுவாள். தே சாகாயம் கரிஷதி, அவள் என்ன பண்ணுவாள், உங்களுக்கு சகாயம் பண்ணுவாள். ஏன்னா அவள் தான் சொல்லியிருக்கா, வாக்கு அப்படி தான் வந்திருக்கு. ஸோ உங்களோட காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு, காயத்ரி அவனை மறக்க வைக்கிறதுக்கு உனக்கு சகாயம் அவள் பண்ணுவாள். கரிஷதி இது ஆதிஷ்ய குரும், இவ்வாறு குருவுக்கே ஆர்டர் கொடுக்குறான்னு அடுத்த உபதேசம் பண்ணுறான், அல்லது ஆர்டர் கொடுக்குறான் குருட்ட சொல்லிட்டு, சர்வே ஜக்முகு ஜாம்பூனத ஈஸ்வரி, ஜாம்பூனதேஸ்வரி அப்படின்னே ஒரு தேவி. ஜாம்பூனதம்னா ஆக்சுவலாக கோல்டுன்னு அர்த்தம், ஜாம்பூனதம்னா ஒரு கோல்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த கோல்டன் கலரில் இப்பெல்லாம் தெரியல, ஜாம்பூனதேஸ்வரிங்கிற தேவியை பிரார்த்தனை பண்ணுறான். சர்வே ஜக்முகு, எல்லாரும் போகிறா, தேவர்கள் எல்லாம். ச அஸ்மான் தைத்திய பயத்ரஸ்தான், அஸ்மான்னா எங்களை,
அவள் அந்த தேவி யார் ஜாம்பூனதேஸ்வரி வந்து பயந்துருக்கோம் நாங்கள்லாம், பயத்திரஸ்தான், தைத்திய பயத்திரஸ்தான், அது அருணனோட பயத்தில் பயந்து போய் இருக்கக்கூடிய நம்மளை சோபனமான அந்த தேவி பாலயிஷ்யதி நம்மை காப்பாற்றுவாள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் குருட்ட. अस्माभिः परम ईशानीं सेव्यते ध्यानयोगतः प्रसन्ना सा भगवती साहाय्यं ते करिष्यति इति आदिश्य गुरुं सर्वे जग्मुः जाम्बूनदेश्वरीं सा अस्मान् दैत्यभयत्रस्तान् पालयिष्यति शोभना. तत्र गत्वा तपश्चर्यां चक्रुः सर्वे सुनिष्ठिताः मायाबीजजपासक्ता देवी मखपरायणाः बृहस्पतिः तदा शीघ्रं जगाम असुरसन्निधौ आगतं मुनिवर्यन्तं पप्रच्छ अथ स दैत्यराट्. ஸோ அங்கே போய் தத்திர கத்வா தபஸ்சர்யாம் சக்ருஹு. ஸோ அந்த தேவியை தபஸ் பண்ணிட்டு இருக்கா. சர்வே சுநிஷ்டிதாக நிஷ்டையில் அப்படியே தியானத்தில் உட்காந்து தேவியை அந்த ஜாம்பூனதேஸ்வரி தேவியை நல்ல இது பண்ணுறா. மாயாபீஜ ஜபாசக்தா, மாயாபீஜம் தேவியோட மாயாபீஜம் வந்து ஹ்ரீம், நார்மலாக ஹ்ரீம் தான், ஈங்கார ரூபிணின்னு தான் வருது இல்லையா, அதில் ஹ்ரீம்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ மாயாபீஜ ஜபாசக்தாகா, அப்படி மாயாபீஜத்தை ஹ்ரீம் மந்திரத்தை அப்படி ஜபிச்சுட்டு தேவி மகபராயணாக, தேவிக்கு வேண்டி யாகம், மகம்னா யாகம், யாகத்தையும் பண்ணிட்டு இருக்காவா. பிரகஸ்பதிகி ததா சீக்கிரம் ஜகாம, அவரும் கிளம்பி போகிற காரியத்தை நிறைவேற்றணும் இல்லையா. அசுர சந்நிதௌ ஜகாம, அசுரர்களோட நடுவில் அங்கே போய் சேர்ந்தார். ஆகதம் முனிவர்யம் தம், இவர் பயங்கரமான முனிவர் இல்லையா பிரகஸ்பதி, அவர் வந்த அவரை பப்ரச்ச அத ச தைத்தியராட், அசுர ராஜாவான அருணன் அந்த பிரகஸ்பதியை பார்த்து கேட்டான். चक्रुः सर्वे सुनिष्ठिताः मायाबीजजपाशक्ता देवी मखपरायणाः बृहस्पतिः तदा शीघ्रं जगाम असुरसन्निधौ आगतं मुनिवर्यन्तं पप्रच्छ अथ स दैत्यराट्. मुने कुत्र आगमः कस्मात् किम् अर्थम् इति मे वद न अहं युष्मत्पक्षपाती प्रत्युत अरातिः एव च इति तस्य वचः श्रुत्वा प्रोवाच मुनिनायकः अस्मत्सेव्या च या देवी सा त्वया पूज्यते अनिशम्. முனே கூப்பிடுறா பிரகஸ்பதியை, முனிவரே பிரகஸ்பதியே, குத்திர ஆகமக, எங்கே வந்தேள் கேட்குறா. கஸ்மாத் கிமர்த்தம் இது, எதுக்காக வேண்டி வந்தேள், எந்த காரியத்தை நடத்துறதுக்காக வந்தேள், இதை சொல்லுங்கோ, மே வத, எனக்கு சொல்லுங்க நீங்கள். ந அகம் யுஷ்மத் பட்சபாதி, நான் உங்கள் சைடு கிடையாது, நான் அசுரனாச்சே, நான் தேவன்லாம் கிடையாது, பிரகஸ்பதி நீங்கள் தேவகுரு, என்ன பார்க்க எதுக்கு வந்தேன். பிரத்யுதா அராத்திகி ஏவ, அது மட்டும் இல்லை, உங்கள் சைடுங்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிரி வேற நான். பிரத்யுதன மேலும் அப்படின்னு அர்த்தம். அராத்தினா எதிரி. ஸோ உங்களோட சைடும் கிடையாது, உங்களுக்கு நான் எதிரி கூட. அப்படி இருக்கப்பட்ட என்ன நீங்கள் எதுக்கு பார்க்க வந்தேன். இதீதசிய வச்சக சுத்வா, இப்படி அசுரன் பேசின உடனே முனிநாயக பிரவாச்ச, முனிவர்களுக்கெல்லாம் சிறந்த முனிவரான பிரகஸ்பதி இப்போ பதில் சொன்னார். அஸ்மத் சேவ்யாச்ச யாதேவி, நாங்கள் சேவிக்க வேண்டிய ஒரு தேவி இருக்கா. யாதேவி, எந்த தேவியை நாங்கள் சேவிக்கணுமோ சா துவயா பூஜ்யத்தை அனிஷம், அந்த காயத்ரி தேவி நீ பூஜை பண்ணிட்டு இருக்கியே, நாங்களே பூஜை பண்ண காயத்ரி தேவியை நீ பூஜை பண்ணுறியேன்னு ஆரம்பிக்கிறார் அவர். मुनि पुत्र आगमः कस्मात् किमर्थम् इति मे वद न अहं युष्मत्पक्षपाती प्रत्युत अरातिः एव च इति तस्य वचः श्रुत्वा प्रोवाच मुनिनायकः अस्मत्सेव्या च या देवी सा त्वया पूज्यते अनिशम्. तस्मात् अस्मत् पक्षपाती न भवेत् त्वं कथं वद इति तस्य वचः श्रुत्वा मोहितः देवमायया तत्याज परमं मन्त्रम् अभिमानेन सप्तम गायत्रीत्यागतः दैत्यः निस्तेजस्कः बभूवः. அவ்வளோ ஒரே வார்த்தையில் கவுத்து விட்டார் அவர்.
தஸ்மாத் அஸ்மத் பட்சபாதி. அப்படி இருக்கும்போது நீ எங்கள் சைடு இல்லைன்னு எப்படி நீ சொல்லுவேன்னு கேட்குறார். நீயும் நாங்கள் ஜெயிக்கிற தேவியை ஜெபிக்கிறாய், நீயும் காயத்ரி தேவியை ஜெபிக்கிறாய், அப்போ நீ எங்களுக்கு எப்படி எதிரியாவாய்? நீ எங்களோட சைடு தானே, எங்கள் சைடு தானே. அஸ்மத் பட்சபாதி ந பவேஹே, நீ ஆக மாட்டாய் என்று எப்படி கதம் வத சொல்லு. நீ என்ன எங்கள் சைடு தான், நான் சொல்கிறேன் நீ எங்கள் சைடு தான் அப்படிங்கிற உடனே இவனுக்கு அபிமானம் வந்துடுது. இந்த தேவர்களோட சைடு நானா சச்ச அப்படின்னு நான் காயத்ரியை ஜெபிக்க மாட்டேன்ட்டான். இதீ தசிய வசக ஸ்ருத்வா மோகிதக, மோகமடைஞ்சிட்டான். இவர் நம்மளை ஏமாத்துறான்னு புரிஞ்சுக்கலை. ஸோ தேவமாயையா மோகிதக, தேவியோட மாயை, தேவமாயை, அந்த மாயையினால் மோகமடைந்த அந்த அசுரன் அருணன் பரமம் மந்திரம் தத்யாஜ, பரமமான உயர்ந்த காயத்ரி மந்திரத்தை விட்டுவிட்டான். அபிமானேன, அபிமானம், நான்கிற அபிமானம், நான் எப்படி தேவர்கள் சைடில் இருக்க முடியும், இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தமா அபிமானேன, சத்தமான உயர்ந்தவரே நாரதரே. ஸோ அபிமானத்தினால் அவர் விட்டார். காயத்ரி தியாகத்தக, காயத்ரி விட்டதுனால தைத்தியக நிஸ்தேஜஸ்கக பபுவ, அவருக்கு தேஜஸ் எல்லாம் போயிடுது. அப்போ காயத்ரி மந்திரம் சொன்னாலே ஒரு தேஜஸ் வரும் முகத்தில், அதெல்லாம் இப்போ காணாமலே போயிடுத்து காயத்ரி மந்திரத்தை விட்டதுனால. तस्मात् अस्मत् पक्षपाती न भवेहे त्वं कथं वद इति तस्य वचः श्रुत्वा मोहितः देवमायया तत्याज परमं मन्त्रम् अभिमानेन सप्तम गायत्रीत्यागतः दैत्यः निस्तेजस्कः बभूवः. कृतकार्यः गुरुः तस्मात् स्थानात् निर्गतवान् पुनः ततः वृत्तान्तम् अखिलं कथयामास वज्रिणे सन्तुष्टाः ते सुराः सर्वे पेचिरे परम ईश्वरीम् एवं बहुगते काले कस्मिंचित् समये मुने. ஸோ காரியத்தை முடிச்சிட்டார். கிருத்த காரியத்தை முடித்தார் பிரகஸ்பதி. குருஹு தஸ்மாத் ஸ்தானாத், அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டார். இப்போ வேலை முடிஞ்சாச்சுன்னா அந்த இடத்துல நிற்கலே, அசுரனோட இடத்துல நிற்கலே, வந்துட்டார். நிர்கதவான் புனக, வெளிவந்தார். ததோ விற்த்தாந்தம் அகிலம், என்னெல்லாம் நடந்தது, நான் எங்கே போனேன், என்ன சொன்னான்னு சொல்லி கதையா மாச வஜ்ரினே, வஜ்ரத்தை தாங்கிய இந்திரன் இடத்துல தான் வந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். சந்துஷ்டாகா தேசுராகா, எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டா, தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டா. சர்வே பேஜிரே பரமேஸ்வரியான அந்த காயத்ரி தேவியை ரொம்ப கொண்டாடினார்கள். அந்த தேவியை இல்லாட்டா ஜாமுனதேஸ்வரி சொல்லலாம், ஏன்னா அவளை தானே பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. ஸோ அந்த ஜாமுனதேஸ்வரியான அந்த தேவியை கொண்டாடினார்கள். ஏவம் பகுகத்தையே காலம், எப்படி காலம்லாம் போயிட்டே இருக்கு. ஏன்னா மொத்தமோட பவரும் போனோம் இல்லையா அந்த அசுரனுக்கு. அப்படி ரொம்ப நாள் போனதுக்கப்புறம் கஸ்மின்ஷித் சமயே, ஏதோ ஒரு நேரம் வரும்போது ஹே முனே ஹே நாரதா कृतकार्यः गुरुः तस्मात् स्थानात् निर्गतवान् पुनः ततो वृत्तान्तम् अखिलं कथयामास वज्रिणे सन्तुष्टाः ते सुराः सर्वे पेचिरे परमेश्वरीम् एवं बहुगते काले कस्मिंश्चित् समये मुने. प्रादुरासी जगन्माता जगन्मङ्गलकारिणी कोटिसूर्यप्रतीकाशा कोटिकन्दर्पसुन्दरी चित्रानुलेपना देवी चित्रवासो युगान्विता चित्रमाल्याभरणा चित्रभ्रमरमुष्टिका. ஓகே, வந்துட்டா. பிராதுர்பவம்னு தோன்றுது. தேவி தோன்றிட்டா முன்னாடி, வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதனால் வந்தா. ஜெகன்மாதா ஜெகன்மங்களகாரிணி, ஜெகத்துக்கே மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தேவி பிரசன்னமாக வெளியில் வரா. கோட்டி சூரிய பிரதீகாஷா, கோடி சூரியன் உதித்த மாதிரி அப்படி காஷானாலே பிரகாஷம்னு அர்த்தம். அப்படி பிரகாசத்தோடு வரா. கோடி கந்தர்ப்ப சுந்தரி, அழகு எப்படி இருக்கு பார்த்தா, கோடிக்கணக்கான மன்மதன்கள் சேர்ந்தால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கா. சித்திர அனுலேபனா தேவி, விசித்திரமான பூச்செல்லாம் பூசின்னு இருக்கா. நல்ல சந்தனம் இதெல்லாம் பூசிண்டு, அகரு எல்லாம் மணக்க இருக்கா தேவி. ஸோ அப்படியே அந்த லேபனங்கள் எல்லாம் பூசிண்டு, சித்திரவாச யுக அன்விதா, ரெண்டு ட்ரெஸ்ஸு, மேல் ட்ரெஸ்ஸு கீழ் ட்ரெஸ்ஸு, அப்படி 2 ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கா. விசித்திர மால்ய ஆபரணா, விசித்திர மாலைகள் ஆபரணங்கள். சித்திர பிரமர முஷ்டிகா. ஸோ பிரமரங்கிறது வந்து இது பிராமரி தேவி இல்லையா அவள், அதனால் பிரமரங்கள், வண்டுகள், அந்த முஷ்டியில் நிறைய வண்டுகள், முஷ்டிகள்னு அவள் மாலையெல்லாம் போட்டுருக்கா இல்லையா, அதுக்கு வேண்டிய கையில் நிறைய பிரமரங்களெல்லாம் கூடி வந்திருக்கா அந்த தேவி. जगन्माता जगन्मङ्गलकारिणी कोटिसूर्यप्रतीकाशा
कोटि गंधर्व सुंदरी चित्र अनुलेपना देवी चित्रवासो युग अन्विता विचित्र माल्य आभरणा चित्र भ्रमर मुष्टिका विचित्रं सॉरी वरा भयकरा शांता करुणा अमृत सागरा नाना भ्रमर संयुक्त पुष्पमाला विराजिता भ्रामरीभिः विचित्राभिः असंख्याभिः समावृता भ्रमरैः गायमानैश्च ह्रीङ्कारम् अनुमन्वहम् வர அபயகரா. ஸோ வர அபயகரா, ரெண்டு கைகள், ஒன்று வரம் கொடுக்குற கை இப்படி வச்சுட்டு இருப்பா இல்லையா, அதான் வர அபயகரங்கள். ரெண்டு கைகளோடு வந்திருக்காவள். ஸோ சாந்தா, ரொம்ப சாந்தமாக இருக்கா. கருணா, ரொம்ப கருணையோடு. அமிர்த சாகரா, அமிர்த கடல் போல் அப்படி இருக்கா. அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய கடலாட்டமாக கருணை கடலாக இருக்கவள். நானா பிரமர சம்யுக்தா, நிறைய வண்டுகள் சுற்றிகிட்டே இருக்கு. எங்கள் புஷ்பமாலா விராஜிதா, புஷ்பமாலை போட்டுருக்கா, அதில் வண்டுகளாக சுற்றிகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தேவி வரா. பிராமரிபிகி விசித்ராபிகி, பிராமரிங்கிறது இந்த பெண் வண்டுகள், பிரமரக பிராமரி. ஸோ பெண் வண்டுகள்லாம் நிறைய சூழ்ந்துட்டுருக்கு, விசித்திரமான பெண் வண்டுகள். அசங்கியாபிகி, நம்பர்லெஸ், அவ்வளோ கவுண்ட், நிறைய பிரமரங்கள். சமாவிருத்தா பிரமரைகி காயமானேஷா, இப்படி வண்டுகளாக ரீங்காரம்ன்றது வண்டோடு பாட்டுன்றது ரீங்காரம். அந்த ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. ஹ்ரீங்காரம் மனும் அன்வகம், அந்த வண்டுகள் ரீங்காரம் பண்ணலையா, ஹ்ரீங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இருக்குன்றாருங்க. ஸோ அது நம்ம என்ன சொல்லுவோம், வண்டுகள் ரீங்காரம் பண்ணுறதும்போ, அது ரீங்காரம் பண்ணலை, ஹ்ரீங்கிற மனுன மந்திரம், ஹ்ரீங்கார மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய வண்டுகளாக இருக்குது. அதெல்லாம் புஷ்பமாலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. राधे कृष्णा वरा अभयकरा शांता करुणा अमृत सागरा नाना भ्रमर संयुक्त पुष्पमाला विराजिता ब्राह्मणीभिः विचित्राभिः असंख्याभिः समावृता भ्रमरैः गायमानैश्च ह्रीङ्कार मनुम् अन्वहम् समन्ततः परिवृता कोटिकोटिभिः अम्बिका सर्वशृङ्गारवेशाढ्या सर्ववेद प्रशंसिता सर्वात्मिका सर्वमयी सर्वमङ्गलरूपिणी सर्वज्ञा सर्वजननी सर्वा सर्वेश्वरी शिवा. ஸோ சமந்ததக பரிவிருத்தா, நாலா பக்கமும் சூழ்ந்து வந்திருக்கா. கோட்டிபிகி, கோடிக்கணக்கான கூட வந்திருக்கா. அவள் கூட அவளை மாதிரியே இருக்கக்கூடிய எல்லாரும் வந்திருக்காங்க. சர்வ ஸ்ருங்கார வேஷாடை, ஸோ ஒரு படையே வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். சர்வ ஸ்ருங்கார வேஷாடை, எல்லோரும் ஸ்ருங்காரமாக ரொம்ப அழகாக இருக்கா. வேஷாபூஷங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சர்வ வேத பிரசம்சிதா, எல்லாரும் வேதங்களால் புகழப்படக்கூடியவர்களாக உள்ள தேவிகள். சர்வாத்மிகா சர்வமயி, எல்லாருக்குள்ளே ஆத்மாவாக யார் இருக்கா, தேவி தானே, எல்லாருக்குள்ளே ஆத்மாவாக இருக்கா. சர்வ ஆத்மிகா சர்வமயி, எங்கும் பறந்தவளாக, எல்லாமே நிறைந்தவளாக. சர்வ மங்கள ரூபிணி, எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவி. சர்வஜா, ஸோ ஞானமே அவள் தான், சர்வஜா, எல்லாம் அறிந்தவள். சர்வஜனனி, எல்லாருக்கும் அம்மா, எல்லாருக்கும் அம்மா. சர்வா, சர்வான்னு சொன்னது எல்லா ரூபமாக அவளே தான் இருக்கா. சர்வானா எல்லா ரூபமாகவும் பார்க்கக்கூடிய எல்லா நானாவித ரூபங்கள் எல்லாம் அவளே தான். சர்வேஸ்வரி, எல்லாருக்கும் ஈஸ்வரியாக. சிவா, மங்களாம்பிகையாக அவள் இப்படி வரா, எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்கா. समन्ततः परिवृता कोटिकोटिभिः अम्बिका सर्वशृङ्गारवेशाढ्या सर्ववेद प्रशंसिता सर्वात्मिका सर्वमयी सर्वमङ्गलरूपिणी सर्वज्ञा सर्वजननी सर्वा सर्वेश्वरी शिवा. दृष्ट्वा तां तरल आत्मानः देवा ब्रह्मपुरोगमाः तुष्टुः हृष्टमनसः विष्टरश्रवसां शिवाम्. ஸோ அவளை பார்த்து தாம் திருஷ்டுவா, இப்படி தேவி வந்திருக்கா, பிராமரி தேவி. தரளாத்மனக, தரளாத்மனகன்னு மனசெல்லாம் அலையலையாக வீசுறதுன்னு என்ன அர்த்தம், அப்படியே ஆனந்தமாக இருக்காவா. தேவாக பிரம்மபுரோகமாக, பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு அந்த தேவர்கள் எல்லாருமே ஹிருஷ்ட மனசக துஷ்டுபுகு, ரொம்ப சந்தோஷமாக ஸ்துதி பண்ணுறான். துஷ்டுபுகுன ஸ்துதி பண்ணினார்கள். விஷ்டர ஸ்ரவசாம் சிவாம். ஸோ விஷ்டரம்னாலே ஆசனம்னு அர்த்தம். விஷ்டரம் வீஸ்தக, ஸ்தகன்னு அப்படி அமர்ந்திருக்கக்கூடியது, விஷ்டரான்னு அதான் அர்த்தம். ஸோ ஆசனத்தில் அமர்ந்து கேட்கக்கூடிய அந்த தேவியை, சிவாம், அந்த மங்கள ரூபிணியை எல்லாருமே சேர்ந்து ஸ்துதி பண்ணுறா. तां तरल आत्मानः
देवाः ब्रह्म पुरोगमाः तुष्टुः हृष्टमनसः विष्टरश्रवसां शिवाम् देवौचुः नमो देवी महाविद्ये सृष्टिस्थित्यन्तकारिणे नमः कमलपत्राक्षी सर्व आधारे नमोऽस्तु ते स विश्वतैजसप्राज्ञ विराट सूत्रात्मिके नमः नमो व्याकृतरूपायै कूटस्थायै नमो नमः தேவர்களால் சுதி நமோ தேவி மகாவித்யே மகாவித்யன்னு ஆதாரமான வித்யா இல்லையா 64 தலைகளுக்கு ஒரு ஆதி பிரம்ம வித்யா அப்படிப்பட்ட வித்யாவாக இருக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம் சிருஷ்டி ஸ்திதி அந்த காரணி ஸோ சிருஷ்டி பண்ணுறா பாதுகாக்கிறா அந்த லயம் பண்ணுறா நமக் கமலபத்ராட்சி கண்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவள் சர்வ ஆதாரம் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அவள் தான் நமோஸ்துதே உனக்கு நமஸ்காரம் ச விஸ்வ தைஜச பிராஜ்ஞா அதாவது நம்மளுடைய சரீரம் 4 சரீரம் இருக்குது ஆக்சுவலாக 3 சரீரம் என்னலான்னா விஸ்வன காலம்பரை நம்ம பொழுது விழிஞ்சு நம்ம முழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அப்போ நம்மளுக்கு பேர் விஸ்வன் நம்ம தூங்குறோச்சே நமக்கு பேர் தைஜசன் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டோம் சொப்பனமெல்லாம் தாண்டி டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டோம்னா நம்ம பிராக்ஞனாக இருக்கோம் எல்லாமே தெரிஞ்சவனா பரமாத்மாவுக்கு சமமாக இருக்கும் ஆனால் நம்ம அஜ்ஞானத்தோடு கூடியிருக்கோம் ஸோ அந்த பிராக்ஞ சரீரம் அது தவிர விராட்டு சூத்ராத்மிக இதெல்லாமே அவள் தான் ஒவ்வொரு சரீரத்துலேயும் விஸ்வனாகவும் தைஜசனாகவும் பிராக்ஞனாகவும் இதெல்லாம் தாண்டினா காரண சரீரம்னு ஒன்று இருக்குது அந்த காரண சரீரம் தான் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியது அந்த நான்கரா அந்த சரீரம் ஸோ விராட்டுன்னு அது யாருக்கு அப்ளை ஆகும்னா ஈஸ்வரன் சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு அப்ளை ஆகும் ஸோ அந்த விராட்டாக இருக்கக்கூடியவளும் அவளே தான் ஸோ சூத்ரான்னா ஈஸ்வரன் ஸோ பிரம்மாவுக்கு 2 பேர் இருக்குது ஒன்று விராட்டு ஒன்று ஈஸ்வரன் சொல்கிறது பகவான் அந்த உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய போது அந்த சிருஷ்டிகர்த்தா உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்கு ஈஸ்வரன் பேர் நமக்கு சித்துன்னு சொல்கிற மாதிரி அங்கே ஈஸ்வரன் விராட்டுன்னு சொல்லும்போது வெளியில் இருக்கப்பட்ட உலகமெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா அந்த மாதிரி இருக்கும்போது விராட்டுன்னு பேர் ஸோ அந்த பிரம்மாவாக ஈசானனாக எல்லாம் இருக்கக்கூடியவளே நீதான் நமக உனக்கு நமஸ்காரம் நமோ வியாக்கிருத ரூபாயை ஸோ வியாக்கிருத்தம்னா இது வெளிப்பட்ட மேனிஃபெஸ்ட் கண்டிஷன் சொல்லுவோம் வெளிவந்த ரூபமாக இருக்கக்கூடியவள் ஸோ அவ்யாக்கிருத்தம்னா இது வெளியில் வராத அன்மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவோம் அதாவது சூஷ்மமாக இருக்குது உலகமெல்லாம் மறைஞ்சிருக்கு அவள் உள்ளுக்குள்ளே போயிடுது அந்த மாதிரி அவ்யாக்கிருத்தம் இப்போ வியாக்கிருத்தம்னா செய்யப்பட்ட உலகம் அப்படி வியாக்கிருத்தமாக இருக்கக்கூடியவள் கூட்டஸ்தாயைன்னு அவிகாரி மாற்றமே இல்லாதவள் அப்படின்னு என்ன அர்த்தம் உலகமெல்லாம் படைக்கவே படலை அப்படியே இருக்கா அவள் மட்டும் அவிகாரமாக அசைவற்று இருக்கா அவிகார ரூபமாக கூட்டஸ்தமாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம் देवामुचुः नमो देवी महाविद्ये सृष्टिस्थिति अन्तकारिणे नमः कमलवक्त्राक्षी सर्वाधारे नमोऽस्तु ते स विश्वतैजसप्राज्ञ विराट् सूत्रात्मिके नमः नमो व्याकृतरूपायै गूढस्थायै नमो नमः दुर्गे सर्गादिरहिते दुष्ट संरोधन अर्गले निरर्गल प्रमगम्ये वर्गे देवी नमोस्तुते नमः श्रीकालिके मातः नमो नील सरस्वती उग्रतारे महा उग्रे ते नित्यमेव नमो नमः दुर्गा देविये ஸோ சர்காதி ரஹிதே உனக்கு சர்க்கம்னா கிரியேஷன்லாம் உனக்கு தேவையே இல்லை தேவி தனக்கு தானே அவன் உட்காந்துருப்பான் மணித்வீபத்தில் ஸோ அதனால சர்காதி ரஹிதே உனக்கு சர்க்கம் பிறப்பு இறப்பெல்லாம் எதுவுமே கிடையாது சர்க்கமெல்லாம் உனக்கு கிடையாது ஸோ துஷ்ட சம்ரோதன அர்கலேன்னா அர்கலம்னு சங்கிலின்னு அர்த்தம் அர்கலம் ஸோ சம்ரோதன துஷ்டர்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு சங்கிலி போன்றவளே துஷ்டரெல்லாம் கட்டி வச்சுடுவான் சங்கிலியை போட்டு ஸோ அப்படியே அவளுக்கெல்லாம் ஒரு சங்கிலியாக இருப்பவளே நிர்அர்கல பிரேமகம்யே தடையற்ற நிரர்கலம்னு சங்கிலி கிடையாதுன்னு தடையே இல்லை தடையற்ற அன்பினால் அடையப்படுபவளே நிர்அர்கல பிரேம கம்யே ஸோ தடையற்ற அன்பினால் சங்கிலியற்ற தடையற்ற அன்பினால் அடையப்படுபவளே பிரேமகம்யே வர்கான்னு சொன்னால் ஐஸ்வர்யம் நிறைந்தவளே தேவி உனக்கு நமஸ்காரம் நம ஸ்ரீ காளிகா ரூபம் காளியாக வரா இல்லையா அந்த காளிகா ரூபமாக எடுத்த தேவிக்கு நமஸ்காரம் மாதக நமோ நீல சரஸ்வதியாக இருக்கக்கூடியவளும் நீயே ஸோ நீல சரஸ்வதிங்கிற ரூபமும் இருக்குது அவளுக்கு காளிகா ரூபமும் இருக்குது
உக்ரதாரேன்னு அர்த்தம், உக்ரமான ஆபத்துக்களிலிருந்து தாரம்னு இது தாண்டுவிக்கக்கூடிய மந்திரம். ஸோ உக்ரமான ஆபத்திலிருந்து தாண்ட வைப்பவளே தாரயதி, தாரயத்தின்னு தாண்டுவிப்பவளே மகா உக்ரே. அதே சமயத்தில் அசுரர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரமாக இருப்பவள். ஸோ நம்மளோடு உக்ரமாக இருக்கக்கூடிய ஆபத்தில் நம்மளை தாண்ட வைப்பள். அதே சமயத்தில் அசுரர்களுக்கு பயங்கர உக்ரமான ரூபமாக இருப்பவள். தே நித்தியமேவ நமோ நம, உனக்கு நித்தியமே நமஸ்காரம். दुर्गे सर्गादिरहिते दुष्ट संरोधन अर्गले निरर्गल प्रेम गंगे वर्गे देवी नमोस्तुते नमः श्रीकालिके मातः नमो नील सरस्वती उग्रधारे महाउग्रे ते नित्यमेव नमो नमः नमः पीताम्बरे देवी नमस्त्रिपुरसुन्दरी नमो भैरवी मातङ्गी धूमावती नमो नमः चिन्नमस्ते नमस्तेऽस्तु क्षीरसागरकन्यके नमः शाकम्भरी शिवे नमस्ते रक्तदन्तिके. ஸோ பீதாம்பரே, பீதாம்பரத்தை மஞ்சள் பட்டாடை கட்டி கொண்டவளே நமஸ்காரம் தேவி. நமக திரிபுர சுந்தரி, திரிபுர எல்லா பெயர்கள். இப்போ அவளோட பல பல பெயர்கள் பல பல ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா, திரிபுர சுந்தரி ஆகப்பட்டவளே உனக்கு நமஸ்காரம். பைரவியாக இருக்கவள, பைரவினா பைரவ ரூபம். இந்த பைரவர் அஷ்டபைரவர்லாம் இருக்கா இல்லையா, அந்த பைரவ ரூபமாக இருக்கக்கூடியவள் அந்த பைரவி. மாதங்கி, மதங்களோட பெண்ணாக வரும்போது மாதங்கின்னு சொல்கிறவா. தூமாவதி, இதெல்லாம் தாமச ரூபம் எடுக்கும்போது தூமாவதின்னு பேர் அவளுக்கு. தாமச குணத்தோடு வருவா, சண்டை போடுறதுக்கு வருவா. அப்படி தூமாவதி ரூபம் எடுத்தவளுக்கு நமஸ்காரம். சின்னமஸ்தா, இதெல்லாம் இந்த கோவிலெல்லாம் பார்ப்போம், சின்னமஸ்தான்லாம் எழுதி போட்டிருப்பா. இது அந்த தேவி, அந்த சின்னமஸ்தா தேவிக்கு நமஸ்காரம். க்ஷீரசாகர கன்யகே, க்ஷீரசாகரத்துலேருந்து வந்தவளே யார், பார்க்கடலேருந்து வந்தவள் லக்ஷ்மி ரூபம். ஸோ அந்த லக்ஷ்மி ரூபமாக வந்தவளே அவனுக்கு நமஸ்காரம். நம்ம ஷாக்கம்பரி, ஷாக்கம்பரின்னு சொன்னாலே இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த ரூபமாக எடுத்தா ஷாக்கம்பரி தேவியாக வந்தாவும். ஸோ சிவே நமஸ்தே ரக்ததந்திகே. ஸோ ரத்தமாக உள்ள பற்கள், அதாவது ரக்ததந்திகான்னு பேர் அவளுக்கு. ஸோ ரத்தமான வடிவத்தில் உள்ள அந்த பல்லுகளை உடையவளே என்னது, அசுரர்களை அப்படி சவச்சு துப்புற வச்சா ரக்ததந்திகா ஆயிடுவாவும். ஸோ அப்படி ரக்ததந்திகா ரூபம் உடையவனுக்கு நமஸ்காரம். नमः पीताम्बरे देवी नमस्त्रिपुर सुन्दरी नमो भैरवी मातङ्गी धूमावती नमो नमः चिन्नमस्ते नमस्तेऽस्तु क्षीरसागर कन्यके नमः शाकम्भरी शिवे नमस्ते रक्तदन्तिके. निशुम्भ शुम्भदलने रक्तबीज विनाशिनी धूम्रलोचन निर्नाशे वृत्तासुरनिबर्हिणी चण्डमुण्ड प्रमथिनी दानव अन्तःकरे शिवे नमस्ते विजये गंगे शारदे विकच आनने. ஸோ இதெல்லாமே இந்த தேவி மகாத்மியத்தில் வருது. சின்னமஸ்தான்னு சொன்னால் என்னது, எல்லா மஸ்தகங்களையும் மண்டையெல்லாம் உருட்டி சின்னமாக்கிட்டா, கட் பண்ணிட்டால, அதனால சின்னமஸ்தா தேவின்றாங்க. ஸோ அந்த ரத்த பீஜனெல்லாம் சவச்சு துப்பினாலே அப்போ ரத்த தந்திகா ஆயிடுறாவோ, அது மாதிரி தான் வருதுங்க. நிஷும்ப சும்ப தலனி, சும்ப நிஷும்பர்களை கிழிச்சு போட்டுட்டியே, அப்படிப்பட்ட தலனின்னு அந்த கிழிச்சு போட்டவளே. ரத்த பீஜ வினாசினி, ரத்த பீஜன் ரத்தம் சொட்ட ரத்த பீஜர்கள் வரா இல்லையா, ஸோ அவளை எல்லாரையும் நாசப்படுத்தினா ரத்த பீஜ வினாசினி, வினாசம் பண்ணினவளே. தூம்ரலோச்சனை எல்லாம் அசுரர்கள் சும்ப நிஷும்பரோட ஆள்களை வாழலாம். அவளெல்லாம் நிர்நாசன நிர்மூலமாக நாசம் பண்ணிட்டான். விருத்ராசுர நிபர்கணி, அது மாதிரி விருத்ராசுரன் வரும்போது அவனையும் நிபர்கணம் பண்ணுறதுன்னு அது கொடுமையாக கொள்வது. அவனையும் நீ கொல்ல வைத்தா, எல்லாம் இந்திரனை கொண்டு கொல்ல வைக்கிற, அவ்வளோதான். சண்டமுண்ட பிரமதினி, சண்டன் முண்டன் யார், சும்ப நிசுமனுடைய வேலையாட்கள் கிங்கரர்கள். ஸோ அப்படி சண்டனையும் முண்டனையும் பிரமதனன் இது சவிட்டி கொண்டுட்டியே. தானவ அந்தகரே, அசுரர்களை எல்லாம் முடிக்கக்கூடியவளே சிவே மங்களமானவளே. நமஸ்தே விஜயே, விஜயாலாம் அவளுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய தேவிமார்கள். ஸோ அந்த நமஸ்தே விஜயன்னு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், எப்போதுமே விஜயத்தோடு கூடியவள், ஜெயிக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். கங்கே, கங்கா ரூபமாக. சாரதேன்னு சரஸ்வதி ரூபமாக. விகச்ச ஆனனே, மலர்ந்த முகத்தை உடையவளே கூப்பிடுற. निशुम्भ शुम्भदलनी रक्तबीज विनाशिनी धूम्रलोचन निर्नाशे वृत्रासुर निवर्तनी चण्डमुण्ड प्रमथिनी दानव अन्तःकरे शिवे नमस्ते विजये गंगे शारदे विकच आनने.
पृथ्वीरूपे दयारूपे तेजोरूपे नमो नमः प्राणरूपे महारूपे भूतरूपे नमोऽस्तु ते विश्वमूर्ते दयामूर्ते धर्ममूर्ते नमो नमः देवमूर्ते ज्योतिमूर्ते ज्ञानमूर्ते नमोऽस्तु ते ஸோ நீதான் பூமியாக இருக்கிறாய். பூமாதேவிங்கிறது வேறு யாரில் நீதான். ஸோ பூமி ரூபமாக இருக்கக்கூடியவளே, தயை ரூபம், தயாவோட ரூபமே நீதான். தேஜஸ், தேஜஸ்னு அக்னி போல ஜொலிக்கக்கூடிய அந்த தேஜஸ் உடையவள் நீ, உனக்கு நமஸ்காரம். பிராண ரூபே, எல்லாருக்குள்ளே பிராணன் போகிறதுன்னு சொன்னால் அந்த சித்துங்கிற சக்தி உள்ள இல்லாட்ட எப்படி பிராணன் உள்ள நடக்கும். ஸோ அந்த பிராணனாக மேட்டர் எனர்ஜி மற்றதெல்லாம் மேட்டர், பிராணன் இருந்தால் தான் ஒரு உயிர் இருக்க முடியும். ஸோ மற்ற மேட்டரை விட பிராணன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிராணனே நீதான். மகாரூபே, ஸோ மகத்தாக இருக்கக்கூடியவளே. பூதரூபே, பூதங்கள் எல்லா ஜந்துக்களும் நீதான். நமோஸ்துதே, உனக்கு நமஸ்காரம். விஸ்வமூர்த்தே, உலக வடிவமாக விராட்ட ரூபமாக இருக்கக்கூடியவளும் நீதான். தயாமூர்த்தே, அங்கே விஸ்வ வடிவமான விராட்டை பற்றி சொல்கிறாங்க, அங்கேயும் தயை உண்டு உனக்கு. தர்மமூர்த்தே, ஸோ தர்ம வடிவினள், நமோ நமக. தேவமூர்த்தே, தேவர்களுக்குள்ளேயும் அவளுக்குள்ளேயும் விக்கிரக வடிவமாக உள்ளுக்குள்ள சக்தியாக நீதான் இருக்க. ஜோதிமூர்த்தே, ஜோதி அதாவது அக்னியிலேருந்து சந்திரன்லேருந்து சூரியன்லேருந்து எல்லாம் எதெல்லாம் ஜோதி வடிவங்களாக, ஸ்டார் எல்லாமே ஜோதி வடிவங்களாக இருக்கிற அந்த வடிவங்கள் எல்லாம் நீதான். ஞானமூர்த்தே, ஞானம் ஞான வடிவினலே நீதான். நமோஸ்துதே, உனக்கு நமஸ்காரம். पृथ्वीरूपे दयारूपे तेजोरूपे नमो नमः प्राणरूपे महारूपे भूतरूपे नमोऽस्तु ते विश्वमूर्ते दयामूर्ते कर्ममूर्ते नमो नमः देवमूर्ते ज्योतिमूर्ते ज्ञानमूर्ते नमोऽस्तु ते गायत्री वरदे देवी सावित्री च सरस्वती नमः स्वाहे स्वदे मातः दक्षिणे ते नमो नमः नेति नेति इति वाक्यैर्य बोध्यते सकल आगमैः सर्वप्रत्यक्स्वरूपां तां भजामः परदेवताम्. ஸோ காயத்ரி, ஸோ காயத்ரி என்னது பகவானுடைய மந்திரம். அந்த காயத்ரி தேவி நீயே தான். வரதே, வரத்தை கொடுப்பவளே. சாவித்ரீச்ச சரஸ்வதி, ஸோ சாவித்ரி தேவி நீ தான். காயத்ரிக்கு சாவித்ரிக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னான்னா, இந்த ஓம் பூம் பூஹ சுவக இந்த இதை விட்டுட்டோன்னா அது வந்து சாவித்ரி ஆகிடும். ஸோ காயத்ரி சாவித்ரி, ஸோ இந்த ரெண்டுமே நீ தான். சரஸ்வதி நீயே தான். நமக ஸ்வாகே, ஸ்வாகா ரூபமாக அக்னி தேவனோட மனைவியாக, ஸ்வதா ரூபமாக அக்னி ரூப தேவி அவனோட சக்தியாக இருக்கக்கூடிய அம்மா மாதக. தட்சிணேத்தே நமோ நமக, தட்சிணாதேவி. நம்ம இதெல்லாம் படித்தோம், தட்சிணாதேவியோட கதையெல்லாம் படித்தோம். தட்சிணை இல்லாமல் யாகமே கிடையாது. யஜ்ஞமும் தட்சிணையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த தட்சிணாதேவியாக இருக்கக்கூடியவளும் நீயே தான். ஸோ ஸ்வாகா சொதா எல்லாம் யாக சம்பந்தமாக. ஸோ ஸ்வாகா தேவி, சொதா தேவி, தட்சிணாதேவி 3 தேவி செட்டாக பார்த்தோம். அது எல்லாம் நீ தான். நேத்தி நேத்தி இது வாக்கேகி, இது இல்லை, இது பகவான் இல்லை, இது பகவான் இல்லை, அப்படி நீக்கி 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 மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் நீ. ஸோ நேத்தி நேத்தி இது வாக்கேகி, ஸோ இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில் எது மிஞ்சறதோ அந்த போத்தியத்தைன்னா எது எக்ஸ்பிளைன் ஆகிறதோ, எது சொல்லப்படுகிறதோ, சகல ஆகமகி வேதம் அப்படி தான் சொல்கிறது. இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை, இதெல்லாம் நீக்கிட்டு கடைசியில் எது மிஞ்சறதோ அதுதான் பிரம்மம் சொல்கிறது. இப்படி ஆகமங்கள் சொல்கிறது அது நீ தான். அது வேறு யாரும் இல்லை, அந்த தெய்வம் நீ தான். சர்வ பிரத்யக்ஸ்வரூபம். பிரத்யக்னா அந்தர்யாமி, எல்லாருக்குள்ளேயும் உள்ளிருக்கக்கூடியதுக்கு வந்து பிரத்யக்னு பேர். ஸோ அந்த அந்தர்யாமியாக ரூபமாக இருக்கக்கூடியவள் நீ எல்லாருக்குள்ளே. தாம்பஜாமக பரதேவதாம், அப்பேற்பட்ட பரதேவதையை நமஸ்காரம் செய்கிறோம். எல்லா தேவர்களும் இப்போ ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. गायत्री वरदे देवी सावित्री च सरस्वती नमः स्वाहे स्वदे मातः दक्षिणे ते नमो नमः नेति नेति इति वाक्यैः या मुह्यते सकल आगमैः सर्वप्रत्यक्स्वरूपां तां भजामः परदेवताम्. भ्रमैर्वेटिता यस्मात् भ्रामरीया ततः स्मृता तस्यै देव्यै नमो नित्यं नित्यमेव नमो नमः. नमस्ते पार्श्वयोः पृष्ठे नमस्ते पुरतः अम्बिके नमः ऊर्ध्वं नमश्च अधः सर्वत्रैव नमो नमः. பிரமரைகி வேஷ்டிதா, வண்டுகளால் சூழப்பட்டதுனால பிராமரி யா ததக ஸ்மிருதா, அவளை பிராமரி சொல்கிறோம்.
பிரமரங்களால் சூழப்பட்ட தேகத்தோடு வரும்போது அவள் முற்றியெல்லாம் பிரமரங்களாக வந்ததுன்னா அந்த தேவி தோன்றும் போது எல்லாம் பிரமரங்கள் இருக்குங்க. ஸோ அப்படி வண்டுகளால் சூழப்பட்டதுனால உனக்கு பிராமரி என்று சொல்லப்படுகிறாய். தஸ்யை தேவியை நமோ நித்தியம், அப்பேற்பட்ட தேவிக்கு நமஸ்காரம், நித்தியமே நமஸ்காரம், நித்தியமேவ நமோ நமக, டெய்லி நமஸ்காரம் பண்ணுறோம். நமஸ்தே பார்ஸ்வயோகோ, எல்லா பக்கத்துலையும் நமஸ்காரம். இப்போ அர்ஜுனன் ஸ்லோகத்தில் சொல்கிறாங்களே உனக்கு முன்னாடி நமஸ்காரம், பின்னாடி நமஸ்காரம், சுற்றி நமஸ்காரம், அதே தான் சொல்கிறாருங்க. ஸோ உனக்கு முன்னாடி பார்ஸ்வயோகம் 2 பக்கத்துலேயும் நமஸ்காரம், பிருஷ்டே பின்னாடி நமஸ்காரம், புறத்தக முன்னாடி நமஸ்காரம், மனம ஊர்துவம் மேல நமஸ்காரம், கீழ நமஸ்காரம், நமகச்ச அதக கீழ நமஸ்காரம், சர்வத்திர ஏவ நமோ நமக. ஸோ எல்லா இடத்துலேருந்தையும் உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்துதி பண்ணுறான். நமஸ்தே பாத்மயோகோ பிரிட்டே நமஸ்தே புரதः அம்பிகே நம ஊத்வம் நமः ச அனஹ சர்வத்ர ஏவ நமோ நமः. कृपां कुरु महादेवी मणिद्वीपातिवासिनी अनन्तकोटि ब्रह्माण्डनायिके जगदम्बिके जय देवी जगन्मातः जय देवी परात्परे जय भुवनेशानि जय सर्वात्म उत्तमे कल्याणगुणरत्नानाम आकरे भुवनेश्वरी प्रसीद परमेशानि प्रसीद जगतोरणे. கிருபாம் குரு மகாதேவி, எங்களுக்கு நீங்கள் இப்போ கிருபை பண்ணணும். இந்த அவனை கொல்லணும் இல்லையா, அசுரன் அருணன்கிற அசுரனை கொல்லணும். எங்களுக்கு கிருபை பண்ண மகாதேவி. மணித்வீப அதிவாசினி, மணித்வீபத்தில் இருக்கக்கூடிய தேவியே. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயிகே, எல்லா கோடி கோடி பிரம்மாண்டங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் தலைவி நீ. ஜெகதம்பிகே, ஜெகத்துக்கே தலைவி அம்மா. ஜெயதேவி ஜெகன்மாதக, தேவி உனக்கு ஜெயம், ஜெகத்துக்கெல்லாம் மாதாவான உனக்கு நமஸ்காரம். ஜெயதேவி பராத்பரே, பராத்பரே, இந்த உலகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் நீ. ஸோ எல்லாற்றுக்கும் மேலானவள் நீ, உனக்கு ஜெயம். ஜெய ஸ்ரீ புவன ஈஷானி, ஸோ புவனங்களெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி உடையவள். ஸோ புவனேஸ்வரி சொல்கிறோம், புவன ஈஷானி. ஸோ புவனத்துக்கெல்லாம் தாங்குற சக்தி உடைய உனக்கு ஜெயம். ஜெய சர்வோத்தம உத்தமே, உத்தமமான எதெல்லாம் வஸ்து இருக்கோ அதெல்லாத்தையும் தாண்டி உத்தமமாக இருக்கக்கூடியவளே. கல்யாண குண ரத்னானாம் ஆக்கரம்னு சொன்னால் மைண்ட் சுரங்கம். ஸோ நல்ல கல்யாண குணங்கள் எல்லாத்துக்கும் சுரங்கம் நீ அப்படின்னு என்னது, எல்லா கல்யாணங்களும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அப்படி சுரங்கமானவளே. புவனேஸ்வரி, உன் பேரே புவனேஸ்வரி, ஏன்னா புவனங்களெல்லாம் காப்பாற்றுறேன், அதனால் புவனேஸ்வரி. ஜெகன்மாதான்னு வரும்போது புவனேஸ்வரிங்கிற பேர் தான் அவளுக்கு அப்ளை ஆகுது. பிரசீத பரம ஈஷானி, ஸோ எல்லா சர்வசக்தியுடைய நீ எல்லாரையும் எங்களை பிரசன்னமாகணும். பிரசீத ஜெகத உரணே, உரணம்னு சொன்னால் ஆடுன்னு அர்த்தம். மாயான்னு பேர். உரணம் ஆடு இஸ் சிம்பாலிக் ஆஃப் மாயா. ஸோ மாயாமயமான தேவியை கூப்பிடுற வச்சு ஜெகத உரணேன்னு சொல்கிறான். மாயா தேவியே, மாயானாலே சக்தி தானே, அப்போ ஏற்பட்ட சக்தியே உனக்கு நமஸ்காரம், உனக்கு ஜெயம். ராதே கிருஷ்ண மேம், ஒரு நிமிஷம் இருங்கப்பா. कृपां कुरु महादेवी मणिद्वीप अधिवासिनी अनंत कोटि ब्रह्मांड नायिके जगदम्बिके जय देवी जगन्मातः जय देवी परात्परे जय श्री भुवनेश्वरी ईशानी जय सर्वोत्तमोत्तमे कल्याण गुणरत्नानाम् आकरे भुवनेश्वरी प्रसीद परमईशानी प्रसीद जगतोरणे. सर्वं जगदम्बार्पणमस्तु.